நாம இப்போ மகாபாரதத்துல ஒரு பேட்ச் சைவியூ மாதிரி திருதராஷ்டிரனுடைய வாக்குமூலத்தை பார்க்கலாம். திருதராஷ்டிரன் எவ்வளவு புத்திசாலியாக நல்ல விலையிருத்தக்கூடிய ஜட்ஜ்மெண்டல் நல்ல ஜட்ஜ்மெண்ட் கெப்பாசிட்டியோட எவ்வளவு நல்ல ஆழமான புரிதலோட இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு அப்பனை பெற்று துரியோதனன் எப்படி நாசமா போனான் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மகாபாரதத்துல முதல் ஒரு 15 பக்கத்திலேயே இந்த திருதராஷ்டிரனுடைய வாக்குமூலம் வருது. அதை பார்க்க போகிற வழியில சில விஷயங்களை சொல்லிட்டே போலாம். ராமசாமிகள்னாலே நாட்டை கெடுக்க வந்த கோடரி காம்போலா இருப்பாங்க போல. சோ வண்ணா ராமசாமி, சோனா ராமசாமி, 2 ராமசாமிகள். சோனா ராமசாமி, சொடியான் ராமசாமி உங்களுக்கு எல்லாம் தெரியும். சோவண்ணா ராமசாமி துக்ளக் சோ ராமசாமி. அவர் மகாபாரதம் பேசுகிறது ஏதோ ஒன்று எழுதினார். அதுல அவர் சில அபிப்பிராயங்களை சொல்லியிருக்கார். அந்த அபிப்பிராயங்கள் அதை வாந்தி பண்றது மாதிரி மணியன், ஆர்பிவிஎஸ் மணியன், அவரு ஒரு ஆடியோ ரெக்கார்டிங்கும் போட்டிருக்காரு. அது உண்மையோட ஒத்து போறது மாதிரி இல்ல அப்படின்னு தோணுது. அதே மாதிரி சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் எழுதின சக்கரவர்த்தி திருமகன், ராமர் வாலியை மறந்திருந்து கொண்டது தப்புன்னு எழுதியிருப்பார். இந்த மாதிரி அதிமேதாவிகள் சில பேர் புகுந்து குட்டையை பழப்புறதுனால நமக்கு உண்மை என்னன்னு தெரியறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய வேண்டியிருக்கு. ஒரு வேலையை தவிர ஆனாலும் சமூக நலன் கருதி செய்ய வேண்டியிருக்கு. ஆளாளுக்கு குட்டையை குழப்பும் போது அதை தெளிவாக்குறதுக்கு சில விஷயங்களை ஆதாரத்தோட சொல்ல வேண்டியிருக்கு. அந்த வகையில துரியோதனன் கெட்டவன், பாண்டவர்கள் நல்லவர்கள். இதுதான் ஒரு வரியில சொல்லக்கூடிய விஷயம். சூதபுத்திரர் சூதர் ரிஷிகளுக்கு சத்திர யாகத்துல மகாபாரதம் சொல்ல தொடங்கினார்னு மகாபாரதம் தொடங்குது. அந்த நைமிஷாரண்யத்துல அவருடைய வாக்கு மூலமாக இந்த வார்த்தைகள் வருது. துரியோதனன் கோபமே உருக்கொண்ட பெரிய விருட்சம். கோபமே வடிவான மரம், பெரிய மரம். அதற்கு கர்ணன் அடிமரம், சகுனி கவடு, துச்சாசனன் நிறைந்த புஷ்பமும் கனியும். தன் மனத்தை அடக்க வல்லமை இல்லாத திருதராஷ்டிர மகாராஜன் பெயர். இதுதான் திருதராஷ்டிரர்களை பத்தி பெருமையா சூதபுத்திரர் சொன்னார். அதே அவர் பாண்டவரை பத்தி என்ன சொல்லியிருக்கார், பாண்டவர்களை பத்தி என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. யுதிஷ்டிரர் தர்மமே உருக்கொண்ட ஒரு பெரிய மரம், அதற்கு அர்ஜுனன் அடிமரம், பீமசேனன் கிளைகள், மாத்திரியின் புத்திரர்களாகிய நகுல சகதேவர்கள் செழுமையான பூவும் கனியும்.
கிருஷ்ணனும் வேதமும் பிராமணர்களும் வேர்கள். இதே மாதிரி மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்துல பாண்டவர்கள் எல்லாரும் காட்டுல இருந்து 15 வயது யுதிஷ்டிரருடைய 15 வயசு நாட்டுக்குள்ள வராங்க. அந்த சந்தர்ப்பத்துல சொல்லும்போது அந்த பாண்டவர்கள் எல்லா வேதங்களையும் மிகுதியான சாஸ்திரங்களையும் ஓதி உணர்ந்து மதிப்பை அடைந்து யாரிடத்திலும் பயமில்லாதவர்களாக அங்கே வாசம் செய்தனர். தர்மராஜாவுடைய தூய்மையினாலும் பீமசேனனுடைய தைரியத்தினாலும் அர்ஜுனனுடைய பராக்கிரமத்தினாலும் பெரியோர்களிடத்தில் குந்திக்குள்ள பணிவினாலும் நகுல சகதேவர்களுடைய வினயத்தினாலும் ஜனங்கள் சந்தோஷம் அடைந்தனர். அவர்களுடைய பராக்கிரமத்தின் மேன்மையாலும் எல்லா உலகங்களும் திருப்தி அடைந்தன. என்ன இருந்தாலும் ரிஷிகள் வளர்ப்பு, குருகுலத்துல வளர்ந்த வளர்ப்பு வேறதான். திருதராஷ்டிரம் காந்தாரி வளர்க்கிற வளர்ப்பு வேறதான், குந்தி வளர்க்கிற வளர்ப்பு வேறதான். அப்படிங்கிறத இதுல நமக்கு தெரியுது. இதுல சூதாட்டம் நடக்க போறது கிருஷ்ணனுக்கு தெரியும். ஆனா இவங்க அநியாயம் பண்ணாதான் அழிக்கிறதுக்கு நியாயம் கிடைக்கும், காரணம் கிடைக்கும்னு அவர் சும்மா இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் வருது. இனி அப்பாவே பிள்ளைகளை பத்தி எவ்வளவு அற்புதமான வாக்குமூலம் கொடுத்துருக்காரு பாருங்க. திருதராஷ்டிரன் சொல்றான், ஓ சஞ்சய, எல்லாவற்றையும் நீ கேள், என் மீது வெறுப்பு கொள்ளாதே. நீ நல்ல கேள்வி உடையவன், கல்வி உள்ளவன், கூர்மையான புத்தி உள்ளவன், நல்ல ஞானிகளால் ஒப்புக்கொள்ளப்பட்டவன். எனக்கு சண்டையில் எண்ணமில்லை, புலமழித்து போவதில் நான் இஷ்டம் உள்ளவன் அல்லேன். என் புத்திரர்களிடத்தும் பாண்டு புத்திரர்களிடத்தும் எனக்கு பேதம் இல்லை. சும்மாச்சும் சொல்லான்னு வச்சுக்கிறேன், என் புத்திரர்கள் கோபத்தை மேற்கொண்டவர்களாய் முதுமையிட்ட என்னை வெறுக்கின்றனர். அவன் புத்தர்களுக்கு அவனே கொடுக்கிற சர்டிபிகேட், அப்பனே, பாசமிக்க அப்பனே, பிள்ளைகளுக்காக வேண்டி என்ன வேணாலும் செய்யக்கூடிய அப்பனே, பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சர்டிபிகேட். நானோ கண்ணில்லாதவன், மனத்தளர்ச்சியினாலும் புத்தர்களிடம் உள்ள அன்பினாலும் அதை பொறுக்கிறேன். புத்தி இல்லாத துரியோதனன் மூடத்தனத்தை அனுசரித்து நானும் மூடனாய் இருக்கிறேன். அடுத்த சர்டிபிகேட் துரியோதனனுக்கு. அடுத்தது, ராஜசூயாக பெரிய சக்திமானும் பாண்டு புத்திரனும் ஆன யுதிஷ்டிரனுடைய ஐஸ்வர்யத்தை கண்டும் சபையின் படிகளை பார்க்கையில் அந்த பரிகாசத்தை அடைந்தும் ஆற்றாதவனாகவும் பாண்டவர்களை தானாக போரில் வெல்ல வல்லமை அற்றவனாகவும், இதுதான் துரியோதனுடைய கதி, ஆண்மை. பாண்டவர்களை வெற்றி பெறுவதற்கு வக்கத்தவன் அப்படின்னு திருதராஷ்டிரனே வாக்குமூலம் கொடுக்கிறார். ராஜசூய யாகம் நடத்தினது பாண்டு புத்திரருடைய திறமைக்கு சாட்சி அப்படின்னு சொல்றார். சத்திரியனாக விருந்தும் நல்ல ராஜ்யலட்சுமியை அடைய உற்சாகமற்றவனாயும், பிறந்தது என்னவோ சத்திரியன், ஆனா சண்டை போட்டு ராஜ்யத்தை அடைகிறதுக்கு வக்கத்தவனா இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்றார். சத்திரியனாக விருந்தும் நல்ல ராஜ்யலட்சுமியை அடைய உற்சாகமற்றவனாகவும் சபினியோடு சேர்ந்து மோசமான சூதாட்டத்தை ஆலோசித்தான். அது சத்திரியனுக்கு அழகில்லைங்கிறத திருதராஷ்டிரன் சொல்றார். அதனால சஞ்சய, அதனால் எதை எவ்வாறாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேனோ அதை நீ கேள். எனது புத்தியுள்ள வசனங்களை சரியாக கேட்டு அதன் மேல் நான் அறிவையே கண்ணாக உடையவன் என்று நீ அறிவாய். இப்படி ஒரு முன்னுரையோட திருதராஷ்டிரன் சொல்றது ஆச்சரியமானது. இது திருதராஷ்டிரன் வாக்குமூலம்னே சொல்லலாம்.
மகாபாரத யுத்தம் போர் எப்படி முடியுங்கிறது பத்தி திருதராஷ்டிரனுடைய கணிப்பு. இத தெரிஞ்சுக்கிட்டு கீதை கொலை நூல், கிருஷ்ணன் அர்ஜுனனை கொலை செய்ய தூண்டினார், இப்படிதான் சொல்லக்கூடிய அறவேற்காட்டு கோமாளிகள் அதுக்கப்புறம் பேசணும். முதல்ல படிக்கணும், விவரம் வரணும், அதுக்கு பிறகு டயலாக் அடிக்கணும். அப்படி இல்லைன்னா குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுந்தவாறேங்கிற மாதிரி தான் குழியில விழுந்து அடுத்தவனி குழியில விழ வச்சிருவாங்க. திருதராஷ்டிரன் என்னெல்லாம் சொல்றான் பாருங்க. அர்ஜுனன் வில்லை வளைத்து ஆச்சரியமான லட்சியத்தை அறுத்து தரையில் தள்ளினான் என்றும், அரசர்கள் யாவரும் பார்க்கும் போதே திரௌபதியை கைப்பற்றிக் கொண்டான் என்றும் எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. திரௌபதி சுயவரத்துல எல்லாரும் தோத்து போன போது அர்ஜுனன் வந்து லட்சியத்தை வீழ்த்தி திரௌபதியை திருமணம் பண்ணத கேள்விப்பட்ட போதே எனக்கு என் பிள்ளைகள் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை போயிட்டது. இதுல நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கிறோம். திருதராஷ்டிரன் கண்ணில்லாதவனாக இருந்தாலும் விதுரர் மாதிரி பட்டவங்கிட்ட இருந்து அப் டு டேட்டா தகவல்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறான் அப்படிங்கிறது. துல்லியமான தகவல்களை அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். சஞ்சய கிருஷ்ணனுடைய தந்தையான சுபத்ரை துவாரகையில் அர்ஜுனனால் பலாத்காரமாக விவாகம் பண்ணிக்கொள்ளப்பட்டாள் என்றும், யாதவ வீரர்களான ராமகிருஷ்ணர்கள் இந்திரபிரஸ்தம் சென்றார்கள் என்றும் எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. அர்ஜுனன் சுபத்திரைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா அண்ணன் தம்பி 2 பேரும் கோபத்தை விட்டு இந்திரபிரஸ்தம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்ட போது அப்போதே எனக்கு வெற்றியின் மேல நம்பிக்கை போயிட்டுதுங்கிறார். இதுல பல அம்சங்கள் இருக்கு. ஒண்ணு, திருமணத்தால உறவுகள் வலுப்படுது, சக்தி கூடுது, அது ஒரு அம்சம். இன்னொன்னு, அர்ஜுனன் பண்ணின விதத்துல அவங்களுக்கு கோபம் வந்திருக்கணும், அதுன்னு கூட சண்டை போட்டுக்கணும், அவங்க அதுவும் பண்ணல. நம்ம நவீன கோமாளிகள் வார்த்தையில சொல்றதா இருந்தா ஆணவ பட்டுதலை பண்ணிருக்கணும், அது பண்ணல. எல்லாம் சுமூகமா போகுது. அத மகாபாரத வார்த்தையிலே சொல்றதா இருந்தா, ஆதி முதல் பாண்டவர்களுக்கு ஐய குறிப்புகளாக தெய்வ சகாயமும் பண்ணிக்கணும், ஜெய குறிப்புகளாக தெய்வ சகாயமும் மனுஷ சகாயமும் சக்தியும் இருந்ததை பற்றி திருதராஷ்டிரன் புலம்புதல். இதுதான் இதுக்கு ஹெட்டிங்க. தெய்வம், மனிதர்கள் எல்லாமே பாண்டவர்களுக்கு சகாயமா இருந்தத சொல்ல வர்றார் திருதராஷ்டிரன். சஞ்சய, அதிகமாக மழை பெய்வித்த இந்திரனை அர்ஜுனன் விசேஷமான பானங்களால் தடுத்து காண்டவவனத்தில் அக்னிக்கு திருப்தி செய்வித்தான் என்று எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. காண்டவவனத்தை எரிக்கணும், எனக்கு ரொம்ப இன்டைஜஷன் ப்ராப்ளமா இருக்கு, அஜீர்ண கோளாறு இருக்கு, அதனால உதவுங்கன்னு சொல்லிக்கிட்டு கிருஷ்ண அர்ஜுனர்கள் கிட்ட அக்னி வந்து கேட்கிறார். அந்த இந்திரபிரஸ்தம் உருவாக்குன உடனே அநியாயமாக நாட்டை பங்கு போட்டு பஞ்சபாண்டவர்களை ஏமாத்தி காண்டவ பிரசத்தை கொடுக்க, அந்த காண்டவ பிரசத்தை அவர்கள் இந்திரபிரஸ்தமாக மாற்றின இந்த ஒட்டி நடக்கக்கூடிய காண்டவன தகனம் சம்பவத்தை மனசுல வச்சுக்கிட்டு சொல்றாரு. அதுல இந்திரனை கூட வந்து அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் தடுக்க முடியல. வெற்றிகரமாக அவங்க காண்டவனத்தை தகனம் பண்ணிட்டாங்க. அந்த சம்பவத்தை சொல்றார். சஞ்சய, பாண்டவர்கள் 5 குந்தியோடு கூட அரக்கு மாளிகையில் இருந்து தப்பி பிழைத்தார்கள் என்றும், அவருடைய காரியம் ஜெயிப்பதில் விதுரன் ஊக்கமுள்ளவனாக இருந்தான் என்றும் எப்போது கேட்டேனோ
அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. அம்மா உட்பட 5 பிள்ளைகள் அடுக்குமாளிகையிலிருந்து தீயிலிருந்து தப்பிச்சுட்டாங்க, என் பிள்ளையுடைய சதித்திட்டத்திலிருந்து தப்பிச்சுட்டாங்க, விதுரன் அவர்களை காப்பாத்திட்டான்னு கேட்ட போதே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை இல்லை. சஞ்சய சுயவர மண்டபத்தின் நடுவில் லட்சியத்தை அடித்து அர்ஜுனன் திரௌபதியை அடைந்ததையும் சூரர்களான பாஞ்சால ராஜர்களும் பாண்டவர்களும் சேர்ந்ததையும் எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. இங்க அர்ஜுனன் திரௌபதி திருமணத்தை இன்னொரு கோணத்திலிருந்து பார்க்கிறார். அங்க அர்ஜுனனுடைய திறமையா பார்த்தார். யாராலையும் முடியல, அர்ஜுனன் சாதிச்சுட்டான், திரௌபதியை கைப்பிடிச்சிட்டான் அப்படிங்கிறது. இங்க அப்படிதான் திரௌபதியை கைப்பிடிச்சதுனால பாஞ்சால ராஜாக்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில திருமண உறவு வந்து அவர்கள் இப்ப ஒரே அணி ஆயிட்டாங்க. பாண்டவர்களுடைய அணி பெருசாயிட்டு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கஷத்திரியனான பாஞ்சால ராஜா பாண்டவர் அணியில போயிட்டார். மருமகளை எதிர்த்து மன்னிக்கணும், மருமகனை எதிர்த்து வருவார், வரமாட்டார். மட்டும் இல்ல, ஏற்கனவே துரோணரை கொல்றதுக்கும் திருஷ்டத்யும்னன் இருக்கிறான். அப்போ அவங்களும் துரோணர் கட்சியில வர வாய்ப்பு இல்லை. அப்போ பஞ்சபாண்டவர்கள் அணி இப்படி கூட்டணியாக மாறுவதை பார்த்து, பிரிக்க முடியாத கூட்டணியாக, பிளக்க முடியாத கூட்டணியாக வந்ததை பார்த்து எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது அப்படிங்கிற சஞ்சய மகத தேசத்தாருக்கெல்லாம் சிறந்தவனும் சத்திரியர்கள் நடுவில் ஜொலிப்பவனுமாகிய ஜராசந்தனை பீமசேனன் சென்று கைகளாலேயே அடித்தான் என்று எப்போது கேள்விப்பட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. இது ராஜசூய யாகத்துக்கு முன்னாடி எல்லா ராஜாக்களையும் ராஜசூய யாகத்துல தர்ம ராஜாவுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு யாத்திரை போகும்போது ஜராசந்தனை போய் சந்திக்கிறாங்க. பீமன், அர்ஜுனன், கிருஷ்ணன் வழிகாட்டுதில்லை. அதுல பீமன், அதாவது பீமன் துரியோதனுடைய குருவான பலராமனே கூட தோக்கடிக்க முடியாத ஜராசந்தனை, ஏன் கிருஷ்ணனை கூட தோக்கடிக்க முடியாத ஜராசந்தனை, குறைஞ்சபட்சம் அவங்க கையாலதான் ஜாகிரதை விதி இல்ல, பீமன் கையாலதான் ஜாகிரதை விதி. அதனால கொல்ல முடியாத ஜராசந்தனை பீமன் போய் வெறும் கையில அடிச்சு கொண்டு போட்டான் அப்படின்னு எப்ப கேள்விப்பட்டனோ அப்போதே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது. சஞ்சய விஜயம் செய்த காலத்தில் பாண்டவர்கள் அரசர்களை யுத்தம் செய்து வசப்படுத்தினதையும் ராஜசூயம் என்னும் மகா யாகத்தை முடித்ததையும் எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. ராஜசூய யாகத்துக்காக வேண்டி 4 திசைக்கும் 4 சகோதரர்களும் தர்மபுத்திரருடைய ஆதேசத்துல போறாங்க. எல்லாம் வெற்றி. ராஜசூயாக மங்களமா முடிஞ்சது. சிசுபாலன் மாதிரி ஆட்களை ஜோலியை முடிஞ்சது. எப்பாவது எல்லாமே நல்லபடியா நடந்ததுன்னு கேள்விப்பட்டேனோ அப்போதே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது. சஞ்சய திரௌபதி வீட்டு விலக்கா இருந்த போது நாதர்கள் இருந்தும் அநாதையை போல் துக்கப்பட்டு கொண்டு ஒற்றை வஸ்திரத்துடன் கண்ணீரால் குரல் தடுக்க பெற்று சபைக்கு கொண்டு வரப்பட்டதை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. சூதாட்டத்துல பஞ்சபாண்டவர்களை ஏமாற்றி ஜெயித்து திரௌபதிய கர்ணனுடைய தூண்டுதல் பெயர்ல சபைக்கு இழுத்துட்டு துகில் விழுகிற சம்பவத்தை சொல்றாரு. அதுல ஒரு பக்கத்தை சொல்ற, 5 கணவர்கள் இருந்தும் அவர்கள் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்களா இருந்ததுனால திரௌபதிய சபைக்கு இழுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறத, ஒரு குல பெண்மணிய அவமானப்படுத்துறாங்க, அந்த பெண் பாவம் விடாது, என் பிள்ளைகள் நாசமா போயிடுவாங்க அப்படிங்கிறத நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். அப்பவே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டுது அப்படிங்கிறார். தொடர்ந்து
சஞ்சய அந்த சபையில் பஞ்சகனும் புத்தி இல்லாதவனுமாகிய துஷாசனன் தனக்கு பிள்ளைக்கு அப்பனை கொடுக்கிற சர்டிபிகேட். வஸ்திர குவியலை உரிந்தும் முடிவை மட்டும் அடையவில்லை என்பதை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. திரௌபதியுடைய சேலைய அவன் கர்ணனுடைய விருப்பப்படி துரியோதனனுடைய வழிகாட்டுதல் படி உறிஞ்சான். ஜெயலலிதாவுக்கு கருணாநிதியுடைய வழிகாட்டுதல் படி துரைமுருகன் உறிஞ்சது போல. ஆனா ஸ்ரீகிருஷ்ணனுடைய அருள் இருந்ததுனால உரிய சேலை வளர்ந்து கொண்டே இருந்தது. அது முடிவே இல்லாம வளர்ந்து கொண்டிருந்தது. தளர்ந்து போய் யாமகன் படுத்துட்டான் அப்படிங்கறத எப்ப கேள்விப்பட்டனோ பார்த்தனோ, வஞ்சகனும் புத்தி இல்லாதவனுமாகிய என்னுடைய மகன் அப்படின்னு அடமுயலன்னு சொல்றாரு. அப்பவே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது. சஞ்சய யுதிஷ்டிரன் சகுனியினால் சூதாட்டத்தில் ஜெயிக்க பெற்று ராஜ்யம் அபகரிக்கப்பட்ட பிறகும் அளவிடக்கூடாத சாமர்த்தியம் உள்ள சகோதரர்களால் அனுசரிக்கப்பட்டான் என்று எப்போது கேட்டேனோ அப்போது நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. நியாயமா அண்ணன் தப்பு செய்யறான், தப்பே செய்யல, இழந்து போனா, ஓட்டாண்டி ஆயிட்டான். இப்படி ஏதோ ஒண்ணு நடந்தாலே அண்ணன் தம்பிகளுக்குள்ள தாராறு வந்துடும். ஆனா இங்க எல்லாம் நடந்தாச்சு. சூதாட்டத்துக்கு தம்பிமாருக்கு விருப்பத்தை மீறி ஒத்துக்கிட்டான், சூதாட்டத்துல ஏமாற்றப்பட்டு தோக்கடிக்கப்பட்டான், சூதாட்டத்துல வைக்கக்கூடாதெல்லாம் சூது வச்சான், ஒவ்வொன்றுக்கும் தம்பிகள் எதிர்த்தாங்க, இவன் கேட்கல. இவ்வளவு அநியாயமும் அயோக்கியத்தனமும் செய்தோம். பாஞ்சாலி சபைக்கு கொண்டு வந்து துயில் விழுந்தாச்சு. இவ்வளவு அயோக்கியத்தனமும் அநியாயமும் நடந்தோம். தம்பிகள் அண்ணனை எதுக்கல்ல, அண்ணனோட தம்பிகளாக ஒற்றுமையாக இருந்தார்கள். அப்படிங்கிறத எப்ப நான் கேள்விப்பட்டனோ அப்பவே எனக்கு வெற்றி மேல் நம்பிக்கை போயிட்டு. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு பழமொழி சும்மாவாக இருக்காங்க. சஞ்சய தர்மாத்மாக்களான பாண்டவர்கள் வனத்துக்கு போன பின்னும் மூத்த சகோதரனான யுதிஷ்டிரனிடத்து அன்பினால் கஷ்டப்பட்டுக் கொண்டு அங்கே செய்த அநேக காரியங்களை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. சரி, அப்பந்தான் ஏதோ பழக்க தோஷத்துல கட்டுப்பட்டு இருந்துட்டாங்க. காட்டுக்கு போன பிறகு அங்க உள்ள கஷ்டப்பட்டாது 12 வருஷம் கட்டப்பட்ட கஷ்டத்துக்கு பிறகாவது ஏதோ ஒரு தடவை இல்லாத ஒரு தடவையாவது அண்ணனை தூக்கி போட்டு நோக்கி போடா உண்ணாக்கு நீ சொன்னா நான் ஏன் கேட்கணும், எங்க போக்குல நாங்க போறோம் அப்படின்னு நாலு திசைக்கு பிரிஞ்சு போயிருக்கலாம். போகலையே, ஒற்றுமையா இருந்தாங்களே, தர்மத்தை கடைபிடிச்சாங்களே, அண்ணன் அப்பா மாதிரி நடத்துறாங்களே, அதெல்லாம் கேள்விப்பட்டேனோ அப்போதே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டு. சஞ்சய தர்மபுத்திரன் வனத்தில் இருக்கும் போது மகாத்மாக்களான ஸ்நாதகர்களும் பிக்ஷையை புசிக்கிறவர்களுமான பிராமணர்கள் ஆயிரக்கணக்காக அவருடன் சென்றிருந்ததை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. சூதாட்டத்துல தோத்து பிச்சைக்காரனா காட்டுக்கு போயாச்சு. அந்த பிச்சைக்காரனை சுத்தி பிரம்மச்சாரிகள், சன்னியாசிகள், ரிஷிகள் இவங்க எல்லாம் ஆயிரக்கணக்கில் சுத்தி இருந்தாங்க. அவன் போறதெல்லாம் கூட போனாங்க. அவன் அவர்களை எல்லாம் இல்லற தர்மம் தவறாதபடிக்கு இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் இந்த துணை தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்ற ஐம்புலத்தார் ஒம்பல் தலை துறந்தார்க்கும் துவாழவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் தலை அப்படியெல்லாம் சொன்னபடிக்கு ரிஷி யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், அதித்தி யஜ்ஞம், நர யஜ்ஞம், பூத யஜ்ஞம் போன்ற பஞ்சமகா யஜ்ஞங்களையும் பக்காவா செய்தான். எந்த குறையும் இல்லாம நிறைவேற்றினான். அவன் பின்னாலே ஜனங்களும்
ஒரு சக்கரவர்த்திக்கு பின்னாடி போறது மாதிரி போனாங்க. அவனுடைய ஐஸ்வர்யங்களுக்கு ஒன்றும் குறை வரல, ஜனங்களுடைய ஆதரவு அவனுக்கு இருந்தது. அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்ட போதே எனக்கு வெற்றி மேல் நம்பிக்கை போயிட்டது. சஞ்சய, தேவருக்கும் தேவரான ஈஸ்வரர் வேட ரூபத்தோடு வந்தபோது அர்ஜுனன் யுத்தம் செய்து அவரை மகிழ்வித்து பாசுபதம் என்ற உயர்ந்த அஸ்திரத்தை பெற்றுக்கொண்டான் என்று எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. இந்த இடத்துல அர்ஜுனன் ரொம்ப முன்னாடியே ஒரு சந்தர்ப்பத்துல இந்திரன் கிட்ட திவ்ய அஸ்திரங்களை எல்லாம் கேட்கிறான். அப்ப அர்ஜுனன் கிட்ட இந்திரன் சொல்றாரு, நீ எப்ப தபஸ் பண்ணி சிவபெருமானுடைய தரிசனம் பெறுகிறையோ அப்ப நானே வந்து உன்னை கூட்டிட்டு போய் உனக்கு எல்லா வித்தையும் தரேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு முறை அப்படி நடந்திருக்க. பின்னாடி பாசுபத அஸ்திரத்துக்காக வேண்டி அர்ஜுனன் தவம் பண்ண ஈஸ்வரன் சிவபெருமான் வேடனாக வந்து 2 பேரும் ஒரு பன்றிய கொல்ல, நான் தான் கொண்டேன் 2 பேருக்கும் தராறு வர, 2 பேரும் யுத்தம் பண்ணி யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பன்றின்னு முடிவு பண்ணி சண்டை போட, கடைசியில அர்ஜுனனுக்கு தெரியுது எதிர நிக்கிற சிவபெருமான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவர் பண்ணிக்கிறான். அவரும் அவனுக்கு பாசுபத அஸ்திரம் கொடுக்கிறார். அப்புறம் முன்னாடி கொடுத்த வாக்குப்படி இந்திரனும் வந்து அவனை தேவலோகத்துக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு திவ்ய அஸ்திரங்களை எல்லாம் கொடுக்கிறான். அப்போ இந்த சந்தர்ப்பம் வரைக்கும் அர்ஜுனன் என்னென்ன சாதிச்சானோ அதெல்லாம் அவன் லோக்கலா கத்துக்கிட்ட வித்தியை வச்சு இது வரைக்கும் அவன் நிறைய சாதிச்சாச்சு. சிவபெருமான சந்திச்சு பாசுபத அஸ்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே அதாவது மொத்த கதையும் படிச்சீங்கன்னா அவனுடைய சின்ன வயசு டீனேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு அர்ஜுனன் என்னென்னமோ சாதிச்சுட்டான். எல்லாமே இந்திரனுடைய திவ்யாஸ்திரங்கள் இல்லாம, தேவலோகத்து வித்தை இல்லாம. காண்டவனத்தை எரிக்கும் போது அக்னி அவனுக்கு தேரு, கொடி உள்ள தேரு, காண்டியம் வில் எல்லாம் கொடுக்க அஸ்திரங்கள் எல்லாம் கொடுக்கிறார். காண்டவனத்தை எரிக்கிற அந்த சந்தர்ப்பத்துலதான் அர்ஜுனுடைய திறமையை பாராட்டி இந்திரன், நீ சிவபெருமான சந்திச்சு பாசுபதம் வாங்கினேன்னா உனக்கு நான் இலவச இணைப்பா தேவலோக திவ்யாஸ்திரம் எல்லாம் தரேன்னு சொன்னது. அப்போ அர்ஜுன் சிவபெருமானையே யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டான், பாசுபதாஸ்திர மகிழ்ச்சிட்டான், பாசுபதாஸ்திரத்தை வாங்கிட்டான் அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. அவனுடைய இலவச இணைப்பாக இந்திரன் தேவலோகம் போனது, இந்திரன்கிட்ட திவ்யாஸ்திரம் கத்துக்கிட்டது, அதெல்லாம் அதுவும் அதுக்குள்ள அடக்கம் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். சஞ்சய, பாண்டவர்கள் சிஷ்ய கூட்டங்களோடு கூடிய விருத்தர்களான மகிழ்ச்சிகளுடன் சேர்ந்ததையும் அவர்களால் அடுக்கப்பட்டதையும் அவர்களோடு சிநேகமாக இருந்ததையும் எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. அர்ஜுனன் சிவபெருமான் கிட்ட பாசுபத அஸ்திரம் வாங்கினா இலவச இணைப்பெல்லாம் தேவலோகத்திலிருந்து பெற்றாங்கிற போது எதிர்த்தில நம்பிக்கை போச்சுது. மட்டுமா மகரிஷிகள் எல்லாம் பாண்டவர்களோட அளவலாவுனாங்க, போய் இருந்து நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்தாங்க, ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. மகரிஷிகளால நெருங்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதான் அடுக்கப்பட்டார்கள், அடுத்திருத்தல் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்கு. அடுத்திருத்தல் பக்கத்துல இருக்கிறோம். அன்போட இருந்தாங்க, கூடவும் இருந்தாங்க அப்படிங்கிறத கேட்ட போதே பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறவன் ஜெயிக்காம வேற யாரும் இருப்பாங்க. அப்போதே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டு. சஞ்சய, சத்தியசந்தனான தனஞ்சயன் சொர்க்கலோகத்தில் இருந்து கொண்டு இந்திரனிடத்தில் தேரில் திவ்யாஸ்திரத்தை கிரமமாக நியமத்தோடு அபியாசம் செய்து சிலாகிக்கப்பட்டிருந்ததை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. இது அடுத்ததுண்டு.
சொர்க்கத்துக்கு போய் இந்திரனிடத்துல எல்லாம் படிச்சான் அப்படின்னு சும்மா கூட இல்லாமலே தொட்டடிக்காமலே சாமி ஆடிட்டு இருந்தது. இந்த மாதிரி விசேஷ வித்தையெல்லாம் இல்லாம ஈஸ்வரன் அனுகிரகமோ தேவலோகத்து வித்தையோ இதெல்லாம் இல்லாமலே அர்ஜுனனை யாரும் தோற்கடிக்க முடியாம இருந்தது. வில்லுக்கு விஜயம்னு திரௌபதிய சுயவரத்துல பேர் எடுத்துட்டான். அப்போவே அவன் வில்லுக்கு விஜய். இப்ப இதெல்லாம் அவனுக்கு போனஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எப்ப கேள்விப்பட்டனோ அப்பவே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டு சஞ்சயா. சஞ்சய பாண்டு புத்திரனாகிய யுதிஷ்டிரன் தீர்த்த யாத்திரைக்கு போய் ரோமச மகரிஷியுடன் சேர்ந்ததையும் திருதேஸ்வரிடமிருந்து அக்ஷஹிருதயம் என்னும் தியூத சாஸ்திரத்தை அறிந்து கொண்டதையும் எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. அப்புறம் வனவாச காலத்துல சும்மா இருக்க வேண்டாம் சொல்லிட்டு தேவலோகத்தில இருந்து மகரிஷி ரோமச மகரிஷி அர்ஜுனன் அங்கே இருக்கிறான், என் சகோதரர்கள் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகாம இருப்பாங்க அப்படின்னு இந்திரனை ரோமச மகரிஷி அனுப்பி வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் இந்தியாவில் தீர்த்த ஸ்தலங்களை சுட்டி காட்டுன்னு சொல்லி அனுப்பி வைக்க அவர் ஒரு தீர்த்த ஸ்தலமா கூட்டிட்டு போக அந்த தீர்த்த ஸ்தலங்கள் உள்ள ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கி அந்த யாத்திரையில பிருகலட்சுமி மகரிஷிடம் இருந்து நலனுக்கு தெரிஞ்சிருந்த அக்ஷஹிருதயம் நலன் கதையும் கேட்டு அவன் அக்ஷஹிருதயம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்கிறத கேள்விப்பட்டுக்கிட்டு அந்த வித்தையும் கத்துக்கிட்டு உலக மகா செஸ் சாம்பியன் அன்பீட்டபிள் செஸ் சாம்பியன் ஆக எப்போ யுதிஷ்டிரன் மாறினான்னு கேள்விப்பட்டனோ எனக்கு அப்ப தெளிவில் இருந்த நம்பிக்கையும் போச்சுது. சரி இல்லாட்டா மறுபடியும் ஒரு சூதாட்டத்துக்காக கூட்டலாம். அவன் சூதாட்டத்துல வீக்கா இருந்தான்னா மறுபடியும் மக்கா சட்ட கண்டா மக்கா நீ சூதாடு இதுல யாரு ஜெயிக்காங்களோ அவங்களுக்குன்னு சொல்லி அவனை கூப்பிட்டுருப்பேன். அந்த வழியை அரைச்சு போட்டான் படுபாவிப்ப. அப்பவே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது. சண்டையில வெற்றி கிடைக்காது ஏற்கனவே தெரியும். சூதாட்டத்திலேயாவது சமைச்சு வெற்றி கொண்டுருவாங்க நம்பிக்கையும் இவன் எப்போ ஜூத சாஸ்திரத்தை சூதாடுற சாஸ்திரத்தை அறிஞ்சுக்கிட்டானோ அப்பவே அதுவும் அந்த நம்பிக்கையும் குறுக்கோழி நம்பிக்கையும் எனக்கு போச்சது. இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, சூதாடுறது அப்படிங்கிறது ஒரு வித்யை, டெக்னிக். ஒரு ஸ்கொயர் சொல்லுவாங்க, அதுல பல கட்டங்கள் இருக்கும், வேற வேற கலர்ல இருக்கும், கலைச்சு கொடுப்பாங்க. அதை நம்ம எல்லா பக்கமும் ஒரே ஒரு பக்கத்துக்கு ஒரு கலரா கொண்டு வரணும். ஒரு சயின்ஸ். அது மாதிரி சூதாட்டம் கூட ஒரு சயின்ஸ் தான். இங்க திருதராஷ்டிரன் மச்சான் சகுனி விளையாடுறது ஆடு. ஆனா தர்மபுத்திர அது வித்தை, சயின்ஸ். சஞ்சய அதற்கு பிறகு பிரம்மதேவர் வரம் கொடுத்ததினால் கர்வம் அடைந்தவர்களும் தேவர்களாலும் ஜெயிக்க முடியாதவர்களும் புலோமாவின் புத்திரர்களுமான காலகேயர்கள் என்னும் அசுரர்கள் அர்ஜுனனால் ஜெயிக்கப்பட்டார்கள் என்று எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. அர்ஜுனனுடைய சாதனைகள்ல யாரும் சொல்லாத, வெளியே வராத ஒண்ணு, இந்த காலகேயர்களை இந்திரனுக்காக வேண்டி அர்ஜுனன் ஜெயிச்சு கொடுத்தது. எல்லாம் அப்டேட்டா இருந்திருக்கிறான் திருதராஷ்டிரன். ஆனாலும் புத்தி வேலை செய்யல, பிள்ளைகளை காப்பாற்ற முடியல. பிள்ளைகள் அவ்வளவு அயோக்கியனாகவும் முடிவாதக்காரா இருந்தாங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்போதே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டு சஞ்சய அர்ஜுனன் அசுரர்களை வதம் செய்வதற்காக போய் சத்துருக்களை அழித்து காரியத்தை நிறைவேற்றிக் கொண்டு இந்திரலோகத்திலிருந்து திரும்பி வந்ததை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. சரி, இந்திரலோகத்தில் தான் போறான் காலகேயர்களை ஜெயிக்கிறதுக்கு
அங்கேயே தங்கிட்டு இருக்க மாட்டானா, அங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் பார்த்துட்டு திருப்பி வந்துட்டானே, அண்ணன் தம்பியில கூட சேர்ந்துட்டானே. அப்பவே எனக்கு வெற்றி பெற இருக்கிற நம்பிக்கை போயிட்டது. சஞ்சய, பீமனும் மற்ற பாண்டவர்களும் மனுஷர்கள் போகக்கூடாத தேசமாகிய அந்த கந்தமாதன பர்வதத்தில் குபேரனை சந்தித்தார்கள் என்று எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. இந்த கந்தமாதன பருவம் எது அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். கைலாசா இருக்கலாம், அது பக்கத்துல முக்கியமான இடமா இருக்கலாம். குபேரன் அங்கதான் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி குறிப்புகள்லாம் மகாபாரதம் நிறைய வருது. மனிதர்கள் எல்லாம் போக முடியாத அந்த இடத்துக்கு பஞ்சபாண்டவர்கள் போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. அங்கெல்லாம் அர்ஜுனனை சந்திக்கணும்னு சொல்லிட்டுதான் தேவலோகத்திலிருந்து வந்து இறங்குவான். இறங்கின உடனே ஏர்போர்ட்லயே வரவேற்கிறது மாதிரி வரவேற்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யுதிஷ்டிரன் அர்ஜுனனை தாங்க முடியாம போறான். அந்த சம்பவத்தை இங்க திருதராஷ்டிரன் சொல்லி அதை கேள்விப்பட்ட போதே எனக்கு வெற்றியில நம்பிக்கை போயிட்டு சஞ்சய, கர்ணனுடைய புத்தியில் நம்பிக்கையுள்ள என்னுடைய புத்திரர்கள் கோஷ யாத்திரைக்கு சென்ற போது கந்தர்வர்களால் பிடிக்கப்பட்டதையும் அர்ஜுனனால் விடுவிக்கப்பட்டதையும் எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. ரெண்டு குத்து வைக்கிறான் திருதராஷ்டிரன். ஒண்ணு, கர்ணனை நம்பி மோசம் போனாங்க அப்படிங்கிறது. கோஷ யாத்திரைன்னா கால்நடை கணக்கெடுப்பு நடத்த போறோம் அப்படின்னு பொய் சொல்லிட்டு பஞ்சபாண்டவர் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க போனது. போன இடத்துல அங்க ஒரு கந்தன் கூட வம்புத்து அவன் இவங்களுக்கு துரியோதனை பிடிச்சு வச்சுட்டான். சண்டை கூட வைக்கலாம கர்ணன் ஓடி போயிட்டான். அப்புறம் அந்த காட்டுவாசிகள் போய் யுதிஷ்டிரர்கிட்ட சொல்ல, யுதிஷ்டிரர் அர்ஜுனன் கிட்ட சொல்ல, பீமன் அதெல்லாம் முடியாத நான் சொல்ல, அப்புறம் பீமனை சமாதானப்படுத்திட்டு அர்ஜுன கூட தொடங்கி போன்னு சொல்லி அனுப்பி அர்ஜுனனை பார்த்த உடனே கந்தர்வர், ஐயோ நீங்க தெரியாத இருக்கு வரணும், சொல்லியிருந்த போதவ நானே எப்படி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் அர்ஜுனரை பார்த்து பயந்து துரியோதனை விடுவிக்க இந்த கதைய கேள்விப்பட்ட திருதராஷ்டிரன் சொல்றான், அப்பவே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது. இந்த கர்ணனா அர்ஜுனனை ஜெயிக்க போறான், இந்த பிள்ளைகள் அர்ஜுனனை ஜெயிக்க போறாங்க, அவங்களே அர்ஜுனன் எல்லாம் வந்து காப்பாற்ற வேண்டி வந்தது அப்படிங்கிறான் திருதராஷ்டிரன். சஞ்சய, சூத்தனே, சூத்தன் அப்படின்னா தேரோட்டி மகன், அதாவது தேரோட்டி அப்படிங்கிற அர்த்தம் இருக்கலாம். இங்க சஞ்சய தேரோட்டிங்கிறதுனால அப்படி கூப்பிடுற. நம்ம இந்த கதையை சொல்றவர் வந்து புராணம் சொல்ற சூதன், சமையல்கார சூதனும் உண்டு. பீமன் வந்து அப்படி இருந்தான். இல்ல சூதன்கிற வார்த்தைக்கு இந்த 3 விதமான அர்த்தங்கள் இருக்கிறத பாக்குறோம். இந்த இடத்துல தேரோட்டி சஞ்சயனே அப்படின்னு அர்த்தத்துல கூப்பிடுறோம். தர்ம தேவதை யக்ஷ ரூபத்தோடு தர்மராஜனிடம் வந்ததையும் அந்த தேவனை கேட்ட சில கேள்விகளுக்கு அவன் செம்மையாக மறுமொழி சொன்னதையும் எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. ஒரு சம்பவத்துல 4 சகோதரர்களும் தடாகத்துல இருந்த தண்ணீரை குடிச்சு மயங்கிடுறாங்க. யுதிஷ்டிரர் வராரு. தர்ம தேவதை யக்ஷனாக இருந்து வார்த்தையை கேட்காம தண்ணி குடிச்சாங்க, அதனால செத்து போனாங்கன்னு சொல்லுது. இல்ல வான் தண்ணியை நான் எப்படி உன்னுடைய அனுமதி இல்லாம குடிக்க முடியும், செய்தெல்லாம் தப்புதான், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்க பதிலா அப்படின்னாரு. நீ எனக்கு கேள்விக்கு பதிலா உனக்கு வேணா தண்ணி குடிக்க விடுறேன் அப்படின்னா, சரி கேள்வியை கேளு அப்படின்னு. யக்ஷ பிரஷ்னங்கிற பேர்ல ரொம்ப பிரபலம். யமதர்ம ராஜாவே வந்து தர்மபுத்திரரை சோதிச்ச ஒரு சம்பவம் அது. அதை சொல்லி தர்மபுத்திரருடைய அறிவு, தார்மீக குணம், அதுல எந்த பிள்ளை வேணும் கேட்டவன் நகுலனை குறிஞ்சு சொல்லி கேட்பாரு. நீ ஏற்கனவே கஷ்ட காலத்துல இருக்க 5 பேர் இருந்தா தான் உனக்கு பின்னாடி துரியோதன எல்லாம் யுத்தம் எல்லாம் வந்து ஜெயிக்க உதவும், நீ 5 பேரையும் கேட்காம அந்த நகுலனை மட்டும் கேட்கிய அப்படின்னு. இல்ல என் பிள்ளைக்கு மூத்த பிள்ளை நான் இருக்கேன், எங்க சித்திக்கு மூத்த பிள்ளை இல்ல, அதனால பீமன் அர்ஜுனன் இருந்தா நான் யுத்தத்துல ஜெயிப்பனா இருக்கும், ஆனா தர்மத்துல ஜெயிக்க மாட்டேன், அதனால என் சித்திக்கு மூத்த பிள்ளை இருக்கிறதா உத்தமம், சரி அப்படின்னு தர்மர் பதில் சொல்வார்.
தர்மனுடைய எக்ஸ்ட்ராடினரி தார்மீக குணத்துக்கு இது ஒரு கட்டம். சொர்க்காரோகண பர்வத்தில் இந்த மாதிரி பார்க்கிறோம். அப்ப அவ்வளவு பெரிய தர்மவான் எப்படி தோப்பான்? வாய்ப்பே இல்ல சஞ்சயா. எனக்கு அதை கேட்ட போதே வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது, நாங்க வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை போயிட்டது அப்படிங்கிறாரு திருதராஷ்டிரன். இந்த சூத்தனைங்கிற வார்த்தையை கர்ணனை பத்தி சொல்லிட்டாங்கன்னா நிறைய பேர் காலைல வெண்ணியை விட்ட மாதிரி குதிக்கிறாங்க. விவரம் கெட்ட கூட்டம். தானுக்கும் விவரம் கிடையாது, அடுத்தவங்களுக்கும் விவரம் இல்லாம ஆக்க முடியுமான்னு முயற்சி. சொல் புத்தி வேணும், இல்ல சுய புத்தி வேணும். ரெண்டும் இல்லைன்னு என்ன பண்றது? சஞ்சய விராடனுடைய ராஜ்யத்தில் திரௌபதியுடன் மாறு வேஷத்தோடு வசித்த அந்த பாண்டவர்களை என் புத்திரர்கள் கண்டுபிடிக்கவில்லை என்று எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம். துரியோதனாதிகள் அறியாம வாழணும். அவர் வாழ முடியாதுன்னு துரியோதனன் நினைச்சான். அவர்கள் வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. இதுல 2 விஷயம். திருதராஷ்டிரமும் ஒத்துக்கலாம், அவங்க வெற்றிகரமாக அந்த 1 வருஷம் அஜ்ஞாதவாசத்தை முடிச்சாங்கிறத. இன்னொன்னு, அவர்களை தன்னுடைய பிள்ளை எப்ப கண்டுபிடிக்கலையோ அப்போதே நாம வெற்றி பெற போறதில்லைன்னு சொல்லிக்கிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். சஞ்சய அஜ்ஞாதவாசத்தில் அக்னிக்கு ஒப்பான சக்தி உள்ள பாண்டவர்கள் அறியப்படாமலே என் புத்திரர்களிடம் யுத்தத்துக்கு வந்ததை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. யாரோ குப்பனும் சுப்பனும் சரி கண்டுபிடிக்க முடியாம போச்சுன்னு சொல்லலாம். இவனெல்லாம் சூரிய மாதிரி எங்க இருந்தாலும் தானா வெளியே தெரிஞ்சிருவான், எங்கிற போவான்டான். அப்படிப்பட்ட பெயர்களை எங்களால கண்டுபிடிக்க முடியலையே, பிள்ளையால கண்டுபிடிக்க முடியலையே அப்படிங்கிறது எப்ப தெரிஞ்சதோ. அவங்க ஒழிச்சு இருந்தாங்க, வெற்றிகரமா 13 வருஷத்தை முடிச்சாங்க. அதுக்கப்புறம் என் பிள்ளை அவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு சைதிட்டம் போட்ட போது அந்த நாட்டு ராஜாவை காப்பாற்றுறதுக்கு வெளியே வந்து அந்த நாட்டு ராஜாவை காப்பாத்துறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட போது அப்பவே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது. சஞ்சய கீச்சகர்களுக்குள் முதன்மையான ஜேஷ்ட கீச்சகன் 100 சகோதரர்களோடும் திரௌபதி நிமித்தமாக பீமசேனால் யுத்தத்தில் கொல்லப்பட்டதை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. இங்கு ஜேஷ்ட கீச்சகன் 100 சகோதரர்களோடு பீமனால திரௌபதிக்காக வேண்டி கொல்லப்பட்டான். ஆனா நடந்த போது யாருக்கும் தெரியாது. ஏதோ ஒரு வேலைக்காரியா அவளுக்கு கந்தவர்கள் புருஷனா அவங்களால கொல்லப்பட்டாங்க அப்படிதான் பொருளையை கிளப்பி விட்டாங்க பஞ்ச பாண்டவர்கள். பின்னாடி தெரிஞ்சது அது திரௌபதியும் பீமசேனனும் வாக்கம் அப்படிங்கிறது. தெரிஞ்ச பிறகு இவர் பேசுறாருங்கிறதுனால தெளிவா பேசுறாரு. கீச்சகன் யாராலையும் கொல்லப்பட முடியாதவன். யான் பிள்ளையோ ஜராசந்தனோ எல்லாம் கொல்லப்பட கொல்றதுக்கு கஷ்டமானவன். அப்படிப்பட்டவன ஒருத்தன் போட்டு தள்ளிட்டான்னா பீமசேனன் போட்டுட்டானா, பீமசேனாவன் எப்படிப்பட்ட கிளியாரியா இருப்பான். ஏற்கனவே ஜராசந்தனை கொண்டிருக்கான், இப்ப அடுத்தது கீச்சனை கொண்டிருக்கான். மலர்விழுங்கி மகாதேவனுக்கு அதாவது ஒரு பப்படம், என் பிள்ளை அவனுக்கு ஒரு பப்படம் தான். அப்பவே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது. சஞ்சயா விராட ராஜ்யத்தில் வசித்த மகாத்மாவாகிய தனஞ்சயன் ஒற்றை தேராளியாகவே இருந்து சைன்யங்களில் இருந்த சிரேஷ்டர்களை தோல்வியடைய செய்தான் என்று எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. ஒரு பக்கம் 4 சகோதரர்களும் போய் தோக்கடிச்சாங்க, மறுபக்கத்துல இருந்து அஸ்தினாபுர சைன்யம் போகுது. பீஷ்மர், துரோணர், கிருபர், அஸ்வத்தாமன், கர்ணன், துரியோதனன், துஷாசனன் யாரு இல்லைங்கிறது எல்லாரும் அத்தனை வரையும் ஒத்தை தனியாளா இருந்து ஓட விரட்டி அடிச்சான் அர்ஜுனன். எப்ப அதை கேள்விப்பட்டனோ அப்பவே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டார். சஞ்சயா, இது இப்படிதான் முடியும் எனக்கு தெரியும். என்ன பண்ணுது, முட்டா பயக்குள்ளே பெத்து வச்சிருக்கேன். எனக்குத்தான் புறக்கண் இல்லை, என் மகனுக்கு ஆழ்கண்ணும் இல்லை.
சஞ்சய, மத்ஸ்ய தேசத்து ராஜாவான விராடன் அன்புள்ள பெண்ணாகிய உத்தரையை அர்ஜுனனுக்கு கொடுத்ததையும், அர்ஜுனன் அவனை தன் புத்திரனுக்காக வாங்கி கொண்டதையும் எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. எல்லாம் முடிஞ்சு அர்ஜுனன் தான் இவ்வளவு நாள் தான் பிள்ளைக்கு டான்ஸ் எல்லாம் கத்துக் கொடுத்தாங்க. தெரிஞ்சவன பிள்ளை நீ கெட்டிக்கோ அப்படின்னு ராஜா கொடுக்குறார். அர்ஜுனன் இல்ல, நான் அவளுக்கு குருவா இருந்துட்டேன், அதனால அவள் எனக்கு மகளுக்கு சமானம், அதனால என்னுடைய மகனுக்கு சுபத்ரா மகனா அபிமன்யுக்கு வேணா கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல அபிமன்யு கட்டி கொடுத்தாங்க. இப்ப என்னாச்சு, அர்ஜுனன் பாஞ்சால தேசத்தோட திருமண உறவு, சுபத்திரையோட யாதவர்களோட திருமண உறவு, இப்ப விராட தேசமும் யாதவரும் திருமண உறவு. அப்போ அடுத்தது விராட தேசமும் பஞ்சபாண்டவர்கள் பக்கம் சேர்ந்தாச்சு. சஞ்சய, சூதாட்டத்தில் ஜெயிக்கப்பட்டு பொருள் இல்லாமல் வனவாசம் போய் தன் ஜனங்களையும் விட்டு தப்பி போன யுதிஷ்டிரனுக்கு 7 அக்ஷோதிகள் சேர்ந்ததே எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. இந்த விஷயத்துக்கு வந்துட்டான் திருதராஷ்டிரன். சூதாட்டத்துல ஜெயிச்சு ஒட்டு துணி கூட இல்லாம பிச்சைக்காரங்களாட்டு காட்டுக்கு போனவங்க 13 வருஷம் கழிச்சு பதவியில சேர்க்கிறாங்களாம். அவங்களுக்கு 7 லட்சம் படம் சேருதான். என் மகனுக்கு ராஜாவா 13 வருஷம் ராஜாவா இருந்து குப்பை கொட்டியும் காசு பணம் எல்லாம் வாரி ஓட்டுக்கு 1000 ஓட்டுக்கு 500 வாரி இறச்சும் என் மகனுக்கு வந்து சேர்ந்தது 11 தான். அவங்க ஒண்ணுமே இல்லாம ஊழல், லஞ்சம், ஓட்டுக்கு காசு ஒண்ணுமே இல்லாம 7 அக்ஷோனி சேர்த்தாங்கன்னு எப்ப கேள்விப்பட்டோம். அப்பவே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கையில சஞ்சய, இந்த பூமி எல்லாம் யாருடைய ஓரடி என்று சொல்கிறார்களோ அந்த ஸ்ரீயப்பதியான கிருஷ்ணன் எல்லா விதத்திலும் பாண்டவருடைய காரியத்தில் தீட்சித்துக் கொண்டிருந்ததை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. வாமன அவதார கதை என் மனசுல வச்சுக்கிட்டு கிருஷ்ணன் விஷ்ணுவுடைய அவதாரம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு திருதராஷ்டிரன் சொல்றான், எப்ப கிருஷ்ணனுடைய உதவி அவங்களுக்கு இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டனோ அப்பவே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டு சஞ்சய, அந்த கிருஷ்ணார்ஜுனர்கள் இருவரும் நரநாராயணர்கள் நான் பிரம்மலோகத்தில் செம்மையாக பார்த்திருக்கிறேன் என்று நாரவர் சொல்ல எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. நாரதரே வந்து திருதராஷ்டிரன் எழுதியிருக்கார், அவங்க 2 பேரையும் சாதாரண நினைக்காதப்பா, நரநாராயணர்கள் தான் கிருஷ்ணார்ஜுனர்களா வந்திருக்காங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க ஜெயிக்கிறது யாரு? கர்ணனும் துரியோதனும் எல்லாம் ஜெயிக்கிறது கனவுல நடக்குமா? சஞ்சய, லோகங்களின் நன்மைக்காக கௌரவர்களை சமாதானம் செய்ய கருதி வந்து சமாதானம் செய்யும் காரியம் நிறைவேறாமல் கிருஷ்ணன் திரும்பியதை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. கிருஷ்ணனே சமாதானம் பண்ண வந்து சமாதானம் பண்ண முடியாம வெறுங்கையோ திரும்பி போனான்னு கேள்விப்பட்ட போதே என் பிள்ளைகளுக்கு மண்டையில மசாலா இல்ல, நல்லது எது கெட்டது எதுன்னு புரியல, பின்விளைவு பத்தி தெரியல அப்படிங்கிறது புரிஞ்ச போது நான் வெற்றியை எதிர்பார்க்கவில்லை. சஞ்சய, கர்ணனும் துரியோதனனும் கேசவனை கட்டுவதற்கு நிச்சயம் செய்ததையும் கிருஷ்ணன் தனது விஸ்வரூபத்தை காட்டினதையும் எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. தூது வந்த கிருஷ்ணனை கெட்டி போட்டணும், சிறை முடிச்சிடணும் அப்படின்னு துரியோதனன் திட்டம் வேண்டிடுறான். துரியோதனன் எப்பவும் தனியாவா துஷ்ட சதுஷ்ட சேர்ந்துதான். கர்ணன், சகுனி, துஷாசனன் இந்த 4 பேரும் இல்லாம ஒரு அடி கூட துரியோதனன் எடுத்து வைக்க மாட்டான். அதனால இங்க திருதராஷ்டிரனே குறிப்பிட்டு சொல்றான்,
அயோக்கியம் கர்மனும் கூட உண்டு அப்படிங்கிறது. அப்போ கிருஷ்ணன் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுறார். அந்த சமயத்துல திருதராஷ்டிரம் அந்த விஸ்வரூபத்தை பார்த்தாரு அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது. கிருஷ்ணன் விஸ்வரூபம் காட்டின சில சந்தர்ப்பங்கள் அது ஒரு சந்தர்ப்பம். திருதராஷ்டிரன் சொல்றார், அந்த விஸ்வரூபத்தை பார்த்த போதே இவங்க பண்ண அயோக்கியத்தனத்துக்கு கிருஷ்ணன் விஸ்வரூபம் காட்டி யாருன்னு நினைச்சதா என்ன கெட்ட முயற்சி பண்றீங்க அப்படின்னு தன்னுடைய சொரூபத்தை காட்டின போதே எனக்கு யுத்த வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது. சஞ்சய, கிருஷ்ணன் திரும்பி போகும்போது தேரின் முன் தனித்து நின்று வருத்தமுற்ற குந்தியானவள் கேசவனால் தைரியப்படுத்தப்பட்டதை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. திரும்பி போறான், சும்மா போனானா? அத்தையை போய் பார்த்து அத்தைக்கு தைரியம் சொல்லி, ஒன்னும் கவலைப்படாத, நான் இருக்கேன், உன் பிள்ளைகளுக்கு நல்லதே நடக்கும், விஜயலட்சுமி மாலை சூடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு போனதை கேள்விப்பட்டனும். அப்பவே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கைப்பட்டது. சஞ்சயர் அந்த பாண்டவர்களுக்கு கிருஷ்ணன் மந்திரியாக இருந்ததையும், சந்தனு புத்திரராகிய பீஷ்மரும் பரத்வாஜ புத்திரராகிய துரோணாச்சாரியரும் அவர்களுக்கு ஆசீர்வச்சனம் கூறியதையும் எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. பீஷ்மர், துரோணர் எல்லாரும் ஆசீர்வாதம் கொடுத்தாங்க அப்படிங்கறத எப்ப கேட்டேனோ அப்போதே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது. கிருஷ்ணன் ஏற்கனவே மந்திரியா இருக்காரு, பெரியவங்க எல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க, எங்க போய் ஜெயிக்கிறது? சஞ்சய, கர்ணன் பீஷ்மரை நோக்கி, நீர் யுத்தம் செய்யும் வரையில் நான் யுத்தம் செய்ய மாட்டேன் என்ற வச்சனத்தை சொல்லி சேனையை விட்டு விலகி போனதை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. அயோக்கிய பையன் கர்ணன் என் பிள்ளையை நம்ப வச்சு கருத்தறுத்தவன், பீஷ்மர் கிட்ட நீர் இருக்க வரைக்கும் நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு என்னுடைய பிள்ளையுடைய சேனையை பலகீனப்படுத்தி போனதை பத்தி எப்ப கேள்விப்பட்டனோ அப்போதே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டு. சஞ்சய, அந்த கிருஷ்ணார்ஜுனர்களும் அளவிடக்கூடாத காண்டீவம் என்னும் தனுஷும் ஆகிய தாங்கக்கூடாத சக்திகளை 3 பேர்களும் சேர்ந்ததை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. கிருஷ்ணர், அர்ஜுனர், நரநாராயணர் 19 காண்டீவம் வேற, இந்த 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா அப்புறம் எங்க ஜெயிக்கிறது? ட்ரிபிள் ஆக்ஷன். எனக்கு அப்பவே வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது. சஞ்சய, அர்ஜுனன் மோகத்தினால் கவரப்பட்டு தேரின் நடுவில் ஓய்ந்து உட்கார்ந்த போது கிருஷ்ணன் தன்னுடைய சரீரத்தில் எல்லா உலகங்களையும் காண்பித்ததை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. அர்ஜுனன் யுத்தம் தொடங்கும் போது பகவத்கீதா உபதேசத்துக்கு முன்னாடி தேர்தட்ட உட்கார்ந்ததும், கிருஷ்ணன் அவனுக்கு உபதேசம் பண்ணதும், விஸ்வரூபத்தை காட்டினதும், அந்த சம்பவத்தை மனசுல வச்சுக்கிட்டு திருதராஷ்டிரன் சொல்றான். அதை பார்த்த உடனே சரி, அர்ஜுனன் யுத்தத்தை விட்டு போயிடுவான், என் பிள்ளைகள் எல்லாம் தப்பிச்சுட்டாங்கன்னு நினைச்சேன். கிருஷ்ணன் பழையபடி அவனை உசுப்பேத்தி சண்டை போட வச்சுட்டாரே அப்படின்ட்டு அப்பவே எனக்கு வெற்றி மேல் நம்பிக்கை போயிட்டது அப்படிங்கிறாரு திருதராஷ்டிரன். சஞ்சய, சத்துருக்களை அழிப்பவராகிய பீஷ்மர் யுத்தத்தில் 10,000கணக்கான தேராளிகளை மாய்க்கும் போது பாண்டவர்கள் மிகுந்த கியாதி பெற்றவன் ஒருவனும் கொல்லப்படவில்லை என்று எப்போது கேட்டேனோ அப்போது நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. பீஷ்மர் யாரையோ பண்ணாரு, பாண்டவர்கள் ஒருத்தனை கூட கொல்லலையே அப்படின்னு எப்ப தெரிய வந்ததோ அப்போதே எனக்கு வெற்றி மேல் நம்பிக்கை போயிட்டது. ஒருத்தரையாவது கொண்டதையா இல்ல. சஞ்சய, தர்மனிஷ்டராகிய பீஷ்மர் யுத்தத்தில் தம்முடைய மரணத்துக்கு தாமே மார்க்கம் சொன்னதையும் பாண்டவர்கள் ஆனந்தத்துடன் அதை செய்ததையும் எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. தாத்தா தர்மபுத்திரர், கிருஷ்ணர் எல்லாரும் உங்க சொல்றதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்க, அவர் சிவலியை முன்னிறுத்தி அர்ஜுனா அம்பு விட்டார்னா நான் சிவலியை அம்பிட மாட்டேன் அப்படின்னு வழி சொல்லி கொடுக்க, எப்ப அதை கேட்டனோ அந்த யுத்தத்துல வெல்ல முடியாத ஒரே ஆளுன்னா பீஷ்மர் தான். அவரே வெல்றதுக்கு வழி சொல்லியாச்சுன்னா இனிமேல் மீதி எல்லாம் கொசு, ஒன்னும் பயப்படாது ஒண்ணும் இல்லை, அதுக்கு வரைக்கும் ஜெயிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்
சஞ்சய, அர்ஜுனன் ஷிகண்டியை முன்னே நிறுத்திக் கொண்டு யுத்தங்களில் வெல்ல முடியாத மிகுந்த சூரராகிய பீஷ்மரை அடித்ததை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. சஞ்சய, சோமகர்களை பெரும்பாலும் ஒழித்த பிறகு விருந்தரும் வீரருமான பீஷ்மர் பானங்களினால் அடிக்கப்பட்டு சர்வல்பத்தில் படுத்ததை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. பாஞ்சால தேசத்தில அரசர்கள் வீரர்கள் எல்லாம் தலை சிறந்தவர்கள். அவர்களையே வீழ்த்தின பீஷ்மர் ஏதோ வெற்றி கையிலே கிடைச்சிட்டது, வெற்றிக்கனையை பறிச்சாச்சுன்னு நினைக்கிற சமயத்துல அர்ஜுனனால பானங்களால் அடிக்கப்பட்டு அம்பு படுக்கையில படுத்தாருங்கிறது எப்ப கேள்விப்பட்டனோ அப்போதே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது. சஞ்சய, சாந்தனவர் ஷரதல்பத்தில் படுத்திருக்கையில் பரிணில தீர்த்தத்துக்காக ஏவப்பட்ட அர்ஜுனன் அங்கேயே பூமியை பிளந்து அவருக்கு தாகசாந்தி செய்வித்ததை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. ஈஸ்வரர் அம்பு படுக்கையில படுத்திருக்கார், நாக்கு வரலது, தண்ணி வேணும், கேட்கிறாரு. மற்றவங்க எல்லாம் புதுவையிலையும் கப்பலையும் குளத்திலையும் கொண்டு கொடுத்தாங்க. அவரு அர்ஜுனன் ஒரு பார்வை பார்க்கிறாரு. அர்ஜுனன் ஒரு அம்பை போட்டா அது கங்கைய ஊற்று மாதிரி மேல கொண்டு வந்து அவருடைய வாயிலே பாய ஆரம்பிச்சிட்டு தன்னுடைய தாயான கங்கா நீரை அருகே அவர் தாகசாந்தி செய்தார். அங்க இருந்து எத்தனையோ வீரர்கள் ஒருத்தனுக்கும் ஆகாத அந்த காரியத்தை அர்ஜுனன் செய்து காணிச்சான். துரோணனுக்கு கூட முடியாத காரியம், கர்ணனுக்கு முடியாத காரியம், கிருப்பனுக்கு முடியாத காரியம், அஸ்வத்தாமனுக்கு முடியாத காரியம், எந்த தோழன் துருத்தி இருந்தாலும் ஒருத்தருக்கு முடியாத காரியத்தை அர்ஜுனன் செய்தார். அதை எப்ப கேள்விப்பட்டனோ அப்பவே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கையா போயிட்டது. சஞ்சய, குந்தி புத்திரர்கள் ஜெயிப்பதற்கு அனுகூலமாக குளிர்ந்த காற்றடித்ததையும் சுக்கிரனும் சூரியனும் நல்ல இடத்தில் சேர்ந்திருந்ததையும் நம்மை பார்த்து துஷ்ட மிருகங்கள் விகாரமாக கத்தினதையும் எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. இயற்கை அவங்களுக்கு அனுகூலம், குளிர்ந்த காற்று வீசிச்சது. கோயில்கள் அவங்களுக்கு அனுகூலம், சுக்கிரன் சூரியன் நல்ல இடத்துல சேர்ந்திருந்தாங்க. மிருகங்கள் நமக்கு எதிராக இருந்தது. இப்படி இயற்கையே நமக்கு எதிராக இருந்ததுங்கிற பார்க்கும்போது அத்தியாத்மம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம் எல்லாமே நமக்கு எதிராக இருக்கிறத பார்க்கும்போது அப்பவே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது. சஞ்சய, விசித்திரமான யுத்தம் செய்பவராகிய துரோணர் யுத்தத்தில் பல வகைகளான அஸ்திரங்களின் வகைகளை காண்பித்தும் மிக சிரேஷ்டர்களான பாண்டவர்களை எப்போது கொல்லவில்லையோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. சரி, பீஷ்மர் தான் கொல்லல போட்டு, இப்ப துரோணர் ஏதாவது வர்ண தர்மத்தை காவல் கொடுத்துக்கிட்டு சண்டைக்கு போன ஆசாமியாச்சே, அவராவது கொண்டிருக்கலாம் இல்ல, அவரும் கொல்லல, ஒரு பாண்டவரை கூட கொல்லல. அப்போதே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டு. சஞ்சய, அர்ஜுனனை கொல்ல நிச்சயத்தோடு இருந்தவர்களும் நம்மை சேர்ந்தவர்களும் மகா ரகர்களாகிய சப்தகர்களை அவன் கொண்டு விட்டதாக எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. சம்சப்தர்கள் தான் துரோணரால ஏற்பாடு பண்ணப்பட்டவங்க. துரோணர்கிட்ட துரியோதனன், எனக்கு நீங்க ஜெயிக்காதாலும் பரவாயில்ல, தர்மபுத்திரனை சிறை கைதியாவது பிடிச்சுட்டாங்க, இந்த யுத்தம் முடிகிற மாதிரி இல்ல, அதனால ஒரு குறுக்கு வழி பயிற்சி பண்ணுவோம், தர்மபுத்திரனை சிறை கைதியா பிடிச்சிருங்க, அப்புறம் அவனை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி பேரம் பேசிடுவோம் அப்படின்னா. அப்ப துரோணர் சொன்னாரு, அதெல்லாம் அர்ஜுனர் இதுவரைக்கும் நடக்காது அப்படின்ட்டாரு. அப்ப அர்ஜுனனை போர்க்களத்துல வெளியே கொண்டு போனோம். அப்ப உடனே சம்சப்தர்கள் சபதம் எடுக்கிறாங்க, நாங்க அர்ஜுனனை கொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சும்மா தபாய்க்கிறதுக்கு தான் சபதம் எடுத்துக்கிட்டு ஒத்தி வரையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அர்ஜுனனை அப்படியே போக்கு காட்டி போர்க்களத்துல வெளியே எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போதான் இந்த பத்ம வியூகம், சக்கர வியூகம் வந்ததும், அபிமன்யு உள்ள போனதும் எல்லாம் அதை திருதராஷ்டிரனே சொல்ல போறாரு. அதனால எப்போ சம்சப்தர்களை
அர்ஜுனன் பண்ணானோ அப்பவே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது. தஞ்சைய இதரர்களால் கலைக்க முடியாததும் ஆயுதபாணியான துரோணரால் காட்டப்பட்டதுமாகிய வியூகத்தை, சக்கர வியூகத்தை அல்லது பத்ம வியூகத்தை சுபத்திரையின் புத்திரனும் வீரனுமான அபிமன்யு, ஒரு குட்டி குஞ்சா அபிமன்யுக்கு புள்ள, அபிமன்யு அர்ஜுனனுக்கு பிள்ளை அபிமன்யு தனியாக பிளந்து உட்புகுவதை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. இருந்தவர்களே ஜூனியர் மோஸ்டா இருக்கும் அநேகமா. அவன் துரோணருடைய சக்கர வியூகத்தை உடச்சு உள்ள போயிட்டான் அப்படின்னு எப்ப கேள்விப்பட்டனோ அப்பவே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டு சஞ்சயா. சஞ்சய மகாரதர்கள் அனைவரும் அர்ஜுனனை ஜெயிக்க முடியாமல் பாலனாகிய அபிமன்யுவை சுற்றி கொண்டு எப்போது மிகுந்த சந்தோஷத்தை அடைந்தார்களோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. நரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சிங்கத்தை கொண்டாடுறது மாதிரி பெரிய பெரிய மகாரதர்கள் ஈஸியா கொடுக்கிற பயிர்கள் எல்லாம், பொட்ட பயிர்கள் எல்லாம் ஒரு சின்ன பையன் அபிமன்யுவை சுத்தி நின்று கபடமாக கொண்ட போதே அந்த தர்மம் கொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட அதர்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்க முடியும்? தர்மத்துக்கு தானே வெற்றி கிடைக்க முடியும். அப்பவே எனக்கு அதர்மிகளான என் பிள்ளைகளுக்கு வெற்றி கிடைக்காது, தர்மிகளான பாண்டவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சது. சஞ்சய மூடர்களாகிய துரியோதனாயுதியர் பெத்த அப்பனே கொடுக்கிற பட்டம் தம் பிள்ளைகளுக்கு. மூடர்களாகிய துரியோதனாதியர் அபிமன்யுவை கொண்ட சந்தோஷத்தால் கூச்சலிட்டதையும் சிந்துராஜனாகிய ஜெயத்ரதன் விஷயத்தில் கோபத்தால் அர்ஜுனன் பிரதிஜை செய்ததையும் எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. இந்த முட்டா கூட்டம் அபிமன்யு கொண்டு சந்தோஷத்துல கூச்சல் போட்டுது. யுத்தத்துல கொண்டிருந்தா கூட பரவாயில்ல, கோழத்தனமா கொண்டுகிட்டு அது கொண்டாட்டம் வேற. அது ஒரு பக்கம்னா இதுக்கெல்லாம் காரணம் ஜெயத்ரதன் தான், மற்றவர்களை எல்லாம் உள்ள நுழைய விடாம தடுத்துட்டுதான், இல்லைன்னா அபிமன்யுக்கு பின்னாடியே மற்றவர்கள் நுழைஞ்சிருப்பாங்க அப்படின்னு திட்டம் போட்டுதான் எல்லாரும் தயாரா இருந்தாங்க. ஜெயத்ரதனுக்கு இருந்த வரத்தினாலதான் மற்றவர்களால் உள்ள நுழைய முடியல. இப்ப ஜெயத்ரதன் தான் தன்னுடைய பிள்ளை இறந்ததுக்கு காரணம் அப்படின்னு அர்ஜுனன் அறிஞ்சு ஜெயத்ரதனை நாளைக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி தலையெடுக்கிறதா இல்லையா பாரு அப்படின்னு எப்ப அவன் சபதம் போட்டானோ அப்பவே ஜெயத்ரதன் போச்சுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சது. அப்பவே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது. சஞ்சய சிந்துராஜனை வதம் செய்வதற்காக அர்ஜுனன் செய்த பிரதிஜையையும் சத்ருக்களின் நடுவிலேயே அவன் அதை சத்தியமாகும்படி நிறைவேற்றினதையும் எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. துஷ்டலை துரியோதனாதிர் கூட்டத்துல 101வது பொம்பளை பிள்ளைக்க புருஷன் ஏற்கனவே அநியாயம் எல்லாம் பண்ணவன், திரௌபதிட்ட அத்துமீறினவன், அதுக்கு தண்டனை வாங்கினவன், அதனால வரம் வாங்கினவன். அர்ஜுனன் அவனை தான் செய்த சபதப்படி துரோணர், கர்ணன் இந்த மாதிரி ஜாம்பவான்களை எல்லாம் வச்சுக்கிட்டு அவன் தலைய எடுத்தானே அப்பவே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டு சஞ்சயா. சஞ்சய அர்ஜுனனுடைய தேர் குதிரைகள் களைத்து போன போது கிருஷ்ணன் அவைகளை பூட்டு அவிழ்த்து தண்ணீர் காட்டி திரும்பி வந்த பிறகு மறுபடியும் பூட்டி யுத்தத்திற்கு போனதை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. அர்ஜுனுடைய குதிரை களைத்து போச்சது. அர்ஜுனன் தேர்ல இருந்து யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த கேப்ல கிருஷ்ணன் குதிரையை கூட்டிட்டு போய் தண்ணீர் காட்டி ரெடி பண்ணி கூட்டிட்டு திருப்பி பூட்டிக்கிட்டு அப்புறம் தேர் யுத்தம் நிக்கல, குதிரை மட்டும் கேப்ல போய் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு. அந்த ஆச்சரியத்தை எப்ப கேள்விப்பட்டனோ அப்பவே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது. சஞ்சய தேர்குதிரைகள் சக்தி இல்லாமல் இருந்தபோது தேரின் உட்பக்கத்தில் இருந்து கொண்டு அர்ஜுனன் எல்லா போர் வீரர்களையும் கிட்ட வராமல் தடுத்ததை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. அர்ஜுனன் தனியான தேர்ல இருந்துகிட்டு, ஓடாத தேருக்குள்ள குதிரை இல்லாத தேர்ல இருந்துகிட்டே யாரும் கிட்ட வராம தடுத்துட்டான். கிருஷ்ணர் குதிரையெல்லாம் கொண்டு போய் கூட்டிட்டு வந்துட்டார். கிருஷ்ணருக்கு அப்படி ஒரு கேப் கொடுத்துட்டான் அர்ஜுனன். சஞ்சய
இவர் தாங்க முடியாமல் யானை சேனைகளினால் யுத்தம் செய்த துரோண சேனையை கலக்கிவிட்டு சாத்தியகியானவன் கிருஷ்ணார்ஜுனர்கள் இருந்த இடம் சென்றதை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. சாத்தியகி துரியோதனாதியர்களுடைய சேனைக்கு உள்ள வந்து யானைகள் எல்லாம் ஒரு கலக்கிட்டு உயிரோட திரும்பி போய் பிறகு சேர்ந்துட்டாங்கிறத எப்ப கேள்விப்பட்டனோ அப்பவே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது. சஞ்சய, வீரனாகிய பீமசேனன் கர்ணனிடத்தில் அகப்பட்டும் அவனை கர்ணன் வில்லின் முனையால் குத்தி பேச்சுக்களினால் இழந்து கொல்லாமல் விட்டுவிட்டதை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. பீமன் வந்து கர்ணன் கிட்ட மாட்டிக்கிட்டான். ஆனாலும் கர்ணன் அவனை கொல்லாம விட்டா அப்படிங்கறத எப்ப கேள்விப்பட்டனோ அப்பவே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டு. ஈஸ்வர் கொல்லல்ல, துரோணர் கொல்லல்ல, புரிஞ்சுக்கலாம். கர்ணன் கூட கொல்லாம விட்டுட்டானேயா, விட்டுட்டானே, அப்புறம் எப்படி வெற்றி கிடைக்கும்? இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. கர்ணனே ஜீவன் கிட்ட மாட்டின சம்பவங்கள் உண்டு, நகுல சகதேவர்கிட்ட மாட்டின சம்பவங்கள் உண்டு. அது அவங்களுக்கு அந்த போருக்குன்னு ஒரு நைதி, நியதி, நியாயம், போர் நியமங்கள் இருந்தது. அதுல பெரும்பான்மையும் கடைபிடிச்சாங்க. அபிமன்யு மாதிரிப்பட்ட சம்பவங்கள் சந்தர்ப்பங்கள்ல கடைபிடிக்கல. சஞ்சய, சூரர்களாகிய துரோணரும் கிருதவர்மாவும் கிருப்பரும் கர்ணனும் துரோணபுத்திரரான அஸ்வத்தாமும் மத்ரராஜனாகிய சல்லியனும் ஜெயத்ரதன் கொல்லப்படுவதை எப்போது கொடுத்திருந்தார்களோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. ஜெயத்ரதன் கொல்லப்படும் போது இருந்த ஜாம்பவான்கள் இத்தனை பேரை மீறித்தான் அர்ஜுனன் அவனை தலையெடுத்தான். தலையெடுத்திருப்பான். அதுதான் வில்லுக்கு விஜயம். சஞ்சய, தேவேந்திரனால் கொடுக்கப்பட்ட அருமையான சக்தியாயிரம் கடவுக்கஜன் என்னும் பயங்கரமான ரூபமுள்ள ராட்சசன் மேல் விழும்படி கிருஷ்ணனால் ஒதுக்கப்பட்டதை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. தேவேந்திரன் கிட்ட கவச்ச குண்டலத்தை கொடுத்து சக்தி ஆயுதம் வாங்கி வச்சிருந்தான். ஒரு தடவைதான் விட முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தான். கிருஷ்ணர் இவங்க வந்து யுத்த விதிமுறைகளை மீறி இரவலி யுத்தத்தை தொடர்ந்தாங்க அயோக்கியத்தனமா. அப்ப கிருஷ்ணர் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக வேண்டி கடவுக்கஜனை கூப்பிட்டு யுத்தத்தில் இறக்கி விட்டார். இருட்டுல அசுரர்களுக்கு பலம் ஜாஸ்தி, மாயை பண்றதுக்கும் சௌகரியம். அதனால கடவுக்கஜன் அத்தக்காலம் பண்ணிட்டு இருந்தான். கடைசியில துரியோதனன் கர்ணன் கிட்ட நீ சக்தி ஆயுதத்தை விடு அப்படின்னு கெஞ்ச வேண்டி வந்தது. இல்ல நான் அர்ஜுனாடி பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன்னா முதல்ல நம்ம உயிரோட இருக்கணும், இருந்தா தான் அர்ஜுன போட்டு சொல்ல முடியும். நம்ம உயிரோட இருக்கணும், இப்ப கடவுளை போட்டு சொல்ல அப்படின்னு சொல்லி கர்ணன் வேற வழி இல்லாம அர்ஜுனனுக்காக வேண்டி வச்சிருந்த சக்தி ஆயுதத்தை கடவுளின் மேல போட்டான். அவன் செத்துன்னு கொடுத்தான் சீதக்காலிங்கிறது மாதிரி அவன் போகும்போது சக்தி ஆயுதம் விட்டுட்டா நம்ம போறோம் அப்படின்னு புரிஞ்ச உடனே ஒரு பெரிய உருவத்தை இருந்து மலை எடுத்து செத்து கீழே விழும்போது கொஞ்சம் பேரை நசுக்கி கொண்டு போட்டான். அந்த சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பத்துல நடந்தது எல்லாம் நீ சொல்லி நான் கேட்ட போதே எனக்கு நம்பிக்கை வெற்றி மேல போயிட்டது. சஞ்சய, எதனால் யுத்தத்தில் சவ்யசாட்சியை கொள்ள வேண்டுமோ அந்த கர்ணனுடைய சக்தி ஆயுதம் கர்ணன் கடவுக்கஜன் இருவராலும் யுத்தத்தில் வீணாக்கப்பட்டதை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. அர்ஜுனுக்காக வேண்டி வச்சிருந்த ஆயுதம் வீணா போச்சா கடவுளை மேல விட்டு, அப்பவே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டு. சஞ்சய, ரோலாச்சாரியர் ரதத்தின் மத்தியில் தனிமையாக பிராயோபதேசம் கிடக்கையில் திருஷ்டத்யும்னன் தர்மத்தை கடந்து கொண்டதை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. திருஷ்டத்யும்னன் துரோணரை கொண்டாரு, அவன் பிறந்த பயனை நிறைவேற்றினான் அப்படின்னு கேள்விப்பட்ட போதே நம்ம செஸ் விளையாட்டுல ராணி அவுட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது. சஞ்சய, துரோணபுத்திரராகிய அஸ்வத்தாமாவுடன் ஜனங்களின் நடுவே மாத்திரி புத்திரனாகிய நகுலன் எதிர் தேராளியாக நின்று சண்டை செய்கையில்
அவன் அவனுக்கு சரியாகவே மண்டலங்களாக சஞ்சரித்ததை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. இதுல அஸ்வத்தாமனுக்கு நிகராக நகுலன் சண்டை போட்டான் அப்படிங்கறத கேள்விப்பட்ட போது, நகுல இருந்தே இப்படின்னா பீம அர்ஜுனன் தர்மபுத்திரெல்லாம் கேட்கணுமா, அப்புறம் எங்க ஜெயிக்கிறது அவங்க அப்படின்னு மனசு விட்டு போச்சார் சஞ்சயா அப்படிங்கிறார். இதுல நம்ம சவ்ய சாட்சின்னு ஒண்ணு பார்த்தோம். அர்ஜுனன் விஷயத்துல அது ஒரு இது. அவன் இயல்பாகவே வில்லுக்கு விஜயம், அதுக்கு மேல பாசுபதாஸ்திரம் மாதிரி அஸ்திரங்கள் சம்பாதிச்சான், தபஸ் பண்ணான், தேவலோகத்துக்கு போய் சம்பாதிச்சான். இந்த வரிசையில மற்றவங்கிட்ட இல்லாத இன்னொரு அவனுடைய விசேஷ அம்சம் என்னன்னா, பீஷ்மர் துரோணர் யார்த்தையும் கிடையாது, அர்ஜுனன் 2 கையினாலேயே அம்பு விடுவான். வலதுகையால காந்தியடிகள் வலதுகையால எழுதுவாராம். ஸ்வராஜ்யாங்கிற புக் அப்படிதான் எழுதினாராம். வலதுகையால எழுதி வலதுகை டயர்டாயிட்டா இடதுகையால எழுதுவாராம், இடதுகை டயர்டாயிட்டா வலதுகையால எழுதுவாராம். வலதுகையால அம்பு விடுவான், டயர்டாயிட்டா இடதுகையால அம்பு விடுவான். அந்த கூட்டத்துல ஒரு கையில அப்படி கிடையாது, 2 கையான அம்புடக்கூடியவன். அதனால இடது கையாலும் விடுபவன் அர்த்தத்துல சவ்ய சாட்சிங்கிறது அவனுடைய பேரு. அது பேரால திருதராஷ்டிரன் சொல்றான். அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். சஞ்சய துரோணர் கொல்லப்பட்ட பிறகு துரோணபுத்திரரான அஸ்வத்தாமா விசேஷமுள்ள நாராயண அஸ்திரத்தை பிரயோகித்தும் எப்போது அந்த பாண்டவர்களை முடிக்கவில்லையோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. சரி, எல்லாம் போச்சு, நாராயண அஸ்திரம் எல்லாரையும் வீழ்த்திடும், அதுக்கு முன்னாடி யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைச்ச அஸ்வத்தாமா விட, அந்த நாராயணாஸ்திரம் எதிர்க்கிறவங்களை மட்டும்தான் தோக்கடிக்குமே தவிர வணங்குகிறவர்களை ஒண்ணும் செய்யாது அப்படிங்கிற ரகசியம் அவனுக்கு தெரியாம போக, கிருஷ்ணர் எல்லாரையும் அவன் கும்பிடுங்களான்னு சொல்ல எல்லாரும் நாராயணாஸ்திரத்தை கும்பிட அது ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டது. அந்த அதிசயத்தை கேள்விப்பட்ட போது எனக்கு மிச்சம் சொச்ச நம்பிக்கையும் போயிட்டது வெற்றி மேல அப்படின்னு சொல்ற. சஞ்சய தங்கள் சகோதரனான துஷாசனனுடைய ரத்தத்தை பீமசேனன் குடிக்கையில் எனது புத்தர்களில் ஒருவனும் அந்த பீமனை தடுக்க மாட்டாமற் போனதை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. டெய்லி 10 வச்சு அவன் கொண்டு போயிட்டு இருந்தான். அந்த வருஷத்துல துஷாசனையும் ரத்தத்தை குடிப்பேன்னு சபதம் எடுத்தது மாதிரி நெஞ்ச பிளந்து ரத்தத்தை குடிச்சான். அப்போ 100 பேர்ல ஒருத்தர் கூட போய் பீமா தடுக்க முடியல, அடுத்தவன் தான் தடுக்கல. கூட பிறந்தனால இவனாவது போய் தடுத்துக்கலாம்ல, அவங்களுக்கு தெரியும் போயிருந்தா நம்மளையும் கை காலம் முடிச்சிருவோம் அப்படின்னு. அவங்க புத்திசாலி போகல. அது என்ன பண்றது, திருதராஷ்டிரனுக்கு பெத்த பாசம். ஒருத்தனை இல்லாட்டா ஒருத்தனாவது போய் துஷாசனை காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல சொல்லுவான். சஞ்சய தேவர்களுக்கும் விளங்காததான அந்த சகோதர சண்டையில் யுத்தங்களில் எதிர்க்க முடியாத அளவற்ற பராக்கிரமசாலியான கர்ணன் அர்ஜுனனால் அடிக்கப்பட்டதை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. கர்ணனை நாயடி வேயடி அர்ஜுனன் அடிச்சானே, அப்பவே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது. சஞ்சய சூரர்களும் உக்ரர்களும் ஆகிய துரோணபுத்திரரையும் துஷாசனையும் கிருத்தவர்மாவையும் தர்மராஜாவாகிய யுதிஷ்டிரனானவர் ஜெயித்ததை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. அஸ்வத்தாமன், துஷாசனன், கிருத்தவர்மா எல்லாரையும் தர்மர் தோக்கடிச்சார் அப்படின்னு கேள்விப்பட்ட போதே தர்மனுக்குள்ள இவ்வளவு பெரிய வீரனா அப்படின்னு நான் அசந்து போனேன். எனக்கு இவ்வளவு நாளும் தெரியாது அவனுக்கு திறமை. அதையும் பார்த்த போது ஆஹா, அர்ஜுனன் இல்லாமலே இவன் ஒருத்தரை செஞ்சிருப்பான் போல இருக்கேன்னு எனக்கு எண்ணம் வந்துட்டது. அதனால வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது. சஞ்சய சூதா எப்போதும் யுத்தத்தில் கிருஷ்ணனுக்கு எதிர்த்தட்டாக இருக்கிற சூரனாகிய மத்திரராஜனான சல்லியன் தர்மராஜனால் கொல்லப்பட்டதை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. சல்லியனை தர்மர் கொண்டாரு அப்படிங்கறத எப்ப கேட்டனோ அப்பவே வெற்றி மேல இருக்கிற நம்பிக்கை போச்சுது. சஞ்சய கலகத்தை விளைவிக்கும் சூதாட்டத்துக்கு
இந்த இடத்துல ஒரு தகவல். இந்த சல்லியன் பஞ்சபாண்டவர்களுக்கு மாமா, மாத்திரைக்கு சகோதரன், அண்ணன் வச்சுக்கோம். நியாயமா தர்மராஜ பக்கத்துல சேர்ந்திருக்கணும். அந்த ரெண்டு அக்ஷோணி சேனையோட வராது. ரெண்டு அக்ஷோணி சேர்ந்திருந்தா தர்மபுத்திரருக்கு 9 அக்ஷோணி படை வந்திருக்கும். அப்ப 9க்கு 9 ரெண்டு பக்கம் சமமான படை வந்திருக்கும். துர்காஷ்டம் முன்னாடி சொன்னார், நம்ம கேள்விப்பட்டோம், தர்மராஜருக்கு 7 வந்துருதா அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டாரு. உண்மையிலே 9 வந்திருக்கணும். துரியோதனம் ஃப்ராடு பண்ணி, மோசடி பண்ணி, பித்தலாட்டம் பண்ணி இந்த சல்லியரை 2 அக்ஷோணி படையோட அவன் பக்கத்துல சேர்த்துக்கிட்டான். இல்லைன்னா பிச்சைக்காரனா இருந்த, நாடு நகரம் இல்லாம பணம் எல்லாம் இல்லாம இருந்த தர்மராஜருக்கு 9 அக்ஷோணி படையே வந்திருக்கும். அதுக்கு சமமாக மட்டும்தான் தாத்தராஷ்டிர பக்கம் இருந்திருக்கும். துரியோதன மோசடியினாலதான் சல்லியன் 2 அக்ஷோணியோட தன்னுடைய மருமக்களை எதிர்த்து தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக துரியோதன பக்கம் போக வேண்டிய நிர்பந்தம் வந்தது, சூழ்நிலை வந்தது. அந்த கட்சிபாடி போன மாமனையே தர்மராஜன் போட்டு சொல்லிட்டான். அப்படிங்கிற போது கிருஷ்ணன் எப்படி தன்னுடைய மாமன் கம்சன், அயோக்கியன் கம்சனை போட்டு சொன்னாரோ, அத மாதிரி கட்சிபாடி போன தன்னுடைய மாமனை தர்மராஜன் போட்டு சொன்னாரு அப்படின்னு கேட்ட போதே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது. சஞ்சய கலகத்தை விளைக்கும் சூதாட்டத்திற்கும் மூல புருஷனும், வஞ்சகத்தையே பலமாக கொண்டவனும், பாப்பியமான சகுனி, சொந்த மச்சான பத்தி நல்ல பட்டெல்லாம் கொடுத்தாரு பாருங்க. சூதாட்டத்துக்கு மூல புருஷன், கலகத்தை விளைக்கும் சூதாட்டத்துக்கு மூல புருஷன், வஞ்சத்தையே பலமாக கொண்டவன், பாப்பியமான சகுனி, பாண்டு புத்திரனாகிய சகதேவனால் கொல்லப்பட்டதை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. இதெல்லாம் சொல்லி வச்சு அடிச்சது மாதிரி. தீவன் சொன்னா, இந்த கைய உடப்பண்டா அப்படின்னு துஷாசனை பார்த்து, தொடைய உடப்பண்டா அப்படின்னா துரியோதனை பார்த்து, ரத்தத்தை குடிப்பண்டா அப்படின்னா துஷாசனை பார்த்து, அர்ஜுனன் கர்ணனை தோக்கடிப்பான்னா, நகுலன் சகுனிக்க மகனை கொல்லுவான்னா சகதேவன் சகுனியே கொல்லுவேன், எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது பீமன் தான். எல்லாரும் அப்புறம் ஒத்து ஊதிக்கிட்டாங்க. பீமன் போட்ட ஸ்கெட்ச் படி எல்லாம் நடந்தது. அதுல சகுனியும் சகதேவனால கொல்லப்பட்ட கேள்விப்பட்ட அப்போதே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது. சஞ்சய துரியோதனன் ரதம் போய் சக்தி குறைந்து ஒதுங்கி களைத்து தனியாக மடுவுக்குள் சென்று அதன் ஜலத்தை அசைவர நிறுத்தி படுத்திருந்ததை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. இத்தனை பேரையும் கொண்டு போட்டுக்கிட்டு ரெஸ்ட் எடுக்க போய் பார்த்து போயிருந்தான் அப்படிங்கிறத கேட்ட போதே என் மகன் வெறி கொண்டு அலைந்த என்னுடைய மகன் அவனுடைய வெற்றி வெளியெல்லாம் அடங்கிட்டது அப்படின்னு தெரிஞ்ச போதே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது. சஞ்சய பாண்டவர்கள் கிருஷ்ணனுடன் கூட மடிவில் சென்று நின்று கொண்டு அவமானத்தை பொறுக்காதவனான என் புத்திரனை அவமானம் செய்ததை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. என் பிள்ளை கொஞ்சம் கூட அவமானத்தை கொடுக்க மாட்டான், உடனே நாட்டுக்கிட்டு தூங்கிடுவான். அவனை போய் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்திட்டாங்க பஞ்சபாண்டவர்கள் கிருஷ்ணனோட சேர்ந்து. அப்பவே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டு இருக்குது. சஞ்சய கதாயுத்தத்தில் மண்டலமாக பற்பல புது வழிகளில் சஞ்சரிக்கும் போது கிருஷ்ணன் குறிப்பிட்டதனால் மோசமாக துரியோதனனை பீமசேனன் வதம் செய்ததை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. போட்ட சபதப்படி தொடையில அடிச்சு என் பிள்ளைய கொன்னான்னு கேள்விப்பட்ட போதே, அடிச்சான்னு கேள்விப்பட்ட போதே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது. சஞ்சய அஸ்வத்தாமா முதலியவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த பாஞ்சாலர்களையும் திரௌபதியின் புத்திரர்களையும் கொன்று அறிவறுக்கத்தக்கதும் அபகீர்த்திக்கு இடமாக உள்ளதுமாகிய காரியத்தை செய்தார்கள் என்று எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு நடந்த பிறகு துரிராஷ்டிர வாயில் வரக்கூடிய சப்தங்கள் கவனிச்சுக்கணும். அஸ்வத்தாமா செய்தது அறிவறுக்கத்தக்கது, அபகீர்த்திக்கு இடமாக உள்ளது,
அப்படின்னு ரொம்ப துல்லியமாக தார்மீகமாக தீர்ப்பு வழங்குறான் திருதராஷ்டிரன். அது கவனிக்க வேண்டியது. அஸ்வத்தாமா தூங்கிக் கொண்டிருந்த பாஞ்சாலர்களையும் திரௌபதியினுடைய 5 பிள்ளைகளையும் கொன்ன சம்பவத்தை, இருட்டுல ராத்திரி தூக்கத்துல கொன்ன சம்பவத்தை சொல்றார். அந்த அநியாயத்தை பண்ணதுனால அப்பவே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது அப்படிங்கிறார். சஞ்சய பீமசேனால் பின்தொடரப்பட்ட அஸ்வத்தாமா கோபித்து பிரயோகித்த அபிஷேகம் என்னும் உயர்ந்த அஸ்திரம் உத்தராதேவியின் கர்ப்பத்தை கொல்ல மாட்டாமற் போனதை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. பீமசன் இந்த விட்டேனா பாருங்க அஸ்வத்தாமனை போட்டு தள்ள போனா, அர்ஜுனன் போனான், கிருஷ்ணன் போனார். அப்ப அவன் ஐஷீகம் அப்படின்னு ஒரு ஆயுதத்தை வேரோடும் வேரடி மண்ணோடு வம்சம் இல்லாம போகட்டும் அப்படின்னு பிரயோகிக்கிறான். அது உத்தராதேவியினுடைய கர்ப்பத்தில் இருந்த அபிமன்யுடைய குழந்தை பரீட்சித்த கொல்ல வருது. அத கிருஷ்ணன் காப்பாத்திடுறார். அத சொல்றார். அப்போதே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டு. அதாவது யுத்தத்துல ஜெயிச்சாவது கூட அப்புறம் ஆளுகளுக்கு வாரிசு இருக்காதுன்னு நினைச்சேன். அதையும் கிருஷ்ணன் நாசம் பண்ணிட்டான். வாரிசு அபிமன்யுக்குள்ள வந்துட்டான். சஞ்சய அஸ்வத்தாமாவின் பிரம்மசிரஸ் என்னும் அஸ்திரத்தை அர்ஜுனன் க்ஷேமம் உண்டாகட்டும் என்று ஆசீர்வதித்து தன் அஸ்திரத்தினால் அடக்கினதையும், அஸ்வத்தாமா தம்முடைய தலையில் உள்ள முக்கியமான ரத்தினத்தை கொடுத்து விட்டதையும் எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. அதுல அஸ்வத்தாமா பிரம்மசிரஸ் அப்படிங்கிற அஸ்திரத்தை விட அர்ஜுனன் பதிலுக்கு விட போக பெரியவங்க எல்லாம் வந்து அப்படி விடக்கூடாது அப்படின்னு வியாசர் பிரம்மா எல்லாம் வந்து சொல்ல, அதை கேட்டு இவன் தன்னுடைய திருப்பி வாங்கிக்கிட, அஸ்வத்தாமதால திருப்பி வாங்க முடியாம போக அதுக்கு தண்டனையாட்டு அவனுடைய தலையில இருந்த ரத்தினத்தை இவங்க பறிக்க அந்த சம்பவத்தை சொல்றார். அதுலயும் எங்கச்சிக்கு தோல்விதான். தோத்தாங்கள்ளி தோல் குடுங்கி, வைக்கப்படப்பில்ல வாழு குடுங்கி அப்படிங்கிறது தான் எங்கச்சி. அதர்மிகளான எங்கச்சி தோக்குறதுக்குன்னே பிறந்தவர்கள். அதனால எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போச்சுது. சஞ்சயா விராட புத்திரியான உத்தராதேவியுடைய கர்ப்பத்தை துரோணபுத்திரர் பெரிய அஸ்திரங்களினால் அழித்த போது பேட்டிக்கிறேன் என்ற கிருஷ்ணனுடைய பிரதிஜையை எப்போது கேட்டேனோ அப்போதே நான் ஜெயத்தை எதிர்பார்க்கவில்லை. சரி, சண்டை முடிஞ்சது, எல்லாரும் பக்கம் எல்லாரும் சேர்த்தாச்சு. இனிமேலு யாருக்கும் வாரிசு இல்லாம போயும் 2 வருஷம் ஆக முடியாத சூழ்நிலை வரும்னு பார்த்தா கிருஷ்ணன் நான் காப்பாத்துறேன்னு சொல்லி காப்பாத்தினான்ங்கிறத கேள்விப்பட்ட போது அடடா அவங்களுக்கு வாரிசு ஒன்று தப்பிச்சுக்கிட்டதே அப்படின்னு தெரிஞ்சு போய் எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது. சஞ்சய வியாசரும் கிருஷ்ணருமாக இருவரும் சேர்ந்து அஸ்வத்தாமாவை சபித்தனர். சூதனே, நான் அறிந்திருந்தும் புத்தி கெட்டு போனதினால் இப்போது புத்திரர்களையும் பௌத்தர்களையும் இழந்து துக்கமடைகிறேன். வியாசரும் கிருஷ்ணரும் சேர்ந்து அஸ்வத்தாமா சபிக்கிறாங்க. சூத்தனே, அதாவது தேரோட்டியே, தேர்ப்பாகனே, இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் புத்தி கெட்டு போனதுனால இப்ப எனக்கு பிள்ளைகளும் இல்லை, பேரன்களும் இல்லை, வம்சமும் இல்லை. புத்திரர்களையும் பௌத்தர்களையும் இழந்த காந்தாரியை பற்றியும் பதிகளையும் சகோதரர்களையும் இழந்த மருமக்கன்மார்களை பற்றியும் துக்கமடைகிறேன். பிள்ளை பேரனாக இழந்த காந்தாரி, கணவர்கள் சகோதரர்களாக இழந்த மருமக்கள், இவங்களை எல்லாம் பார்த்து நான் துக்கமடைகிறேன். பாண்டு புத்திரர்கள் யாராலும் செய்ய முடியாத காரியத்தை செய்தனர். அவர்கள் எதிரி இல்லாத ராஜ்யத்தை திருப்பி அடைந்தனர். கீதையில அர்ஜுனன் சொல்லுவான், ராஜ்யம் சபத்னம், எதிரிகளோடு கூடின ராஜ்யம். இங்கு எதிரிகள் இல்லாத ராஜ்யத்தை அடைந்தார்கள். யுத்தத்தில் நம்மவர்களில் 3 துரியோதனன் கட்சியில 3 பேர் தான் பாக்கி. யாரு? அஸ்வத்தாமா, கிருபர், கிருதவர்மா. கிருதவர்மா யாதவர்கள் ஒருத்தன்,
கிருப்பர் இவங்க எல்லாருக்கும் குரு. கிருப்பருடைய மச்சான் துரோணர், அவருக்கு மருமகன் தான் அஸ்வத்தாமன். பாண்டவர்கள் 7 பேர்களுமாக பஞ்சபாண்டவர் 5 பேரு, கிருஷ்ணனும் சாத்தியகி 10 பேர் மிந்தினர் என்று நான் கேட்டேன். கஷ்டம். அந்த பயங்கரமான நட்சத்திர யுத்தத்தில் 2 குறைய 20 அக்ஷோடிகள், 20க்கு 2 குறைஞ்சது 18 அடிபட்டன. சூதனே, இருள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மயக்கமானது எனக்குள் பிரவேசிப்பது போல் இருக்கிறது. பிரக்தியை வரவில்லை. என்னுடைய மனம் தளருகின்றது என்று சொன்னான். இப்படி இந்த திருதராஷ்டிர வாக்குமூலம் கேட்டாலே நமக்கு பஞ்ச பாண்டவர்களுடைய ஓவர் ஆல், மகாபாரதத்தினுடைய ஓவரால் ஒரு பேட்ஸ் ஐவியூ மாதிரி காட்சி கிடைச்சிடும். ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி. முழு மகாபாரதம் படிக்காட்டா கூட இந்த பகுதியாவது படிக்கணும். முதல் ஒரு 15 பக்கத்திலேயே தொடங்கி வருகிற பகுதி ஒரு 10 பக்கம்தான் அதிகபட்சம் இருக்கும். குறைந்தபட்சம் பூமுட்டைகள், அரைவத்தாடுகள், போலி பிரச்சாரர்கள் எல்லாம் இதையாவது படிச்சுக்கிட்டு பேசினாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, சமுதாயத்துக்கும் நல்லது. ஹரி ஓம்.